Yeah, so hi and welcome to Synapse Roundtable discussion. Today's specialty is going to be ophthalmology. We have three different ophthalmologists with us here today, and hopefully by the end of the session, you'll be able to decide if ophthal is the branch for you and take home some important points before joining the specialty. So first we have Dr. Divya Shri, MS Ophthal. She has done a UG from Chengalpet Medical College, PG in MS Ophthalmology in Madurai Medical College, and is currently working at Dr. Agarwal's hospital in Madurai. Hello, ma'am. Hello, sir. And next we have Dr. Ramanan, who did his UG from Mahatma Gandhi Medical College, Pondicherry, PG at RIOGH MMC Chennai, and is currently working at Max Vision Eye Hospital in Kumbakonam. Hello, sir. Hi, sir. Next we have Dr. Najwa Sherin. She's done a UG from Coimbatore Medical College and PG. She's currently doing her PG, finally a PG at Madurai Medical College. Hello, ma'am. Hi, sir. Yes. So thank you all for coming. And first, we'll get into the discussion. First question, sir, உங்களுக்கு தான். Yes, sir. First question, why ophthalmology? எதுக்கு choose பண்ணீங்க? What was your thought process behind it? Sir, I'll be very honest. I didn't choose ophthalmology as first option. Whoever is choosing ophthalmology, அதில் நீங்கள் எடுத்து பேசிங்கனாலும் சரி, நானும் ட்ராவல் பண்ணப்பையும் I found out something many of them not giving ophthalmology as a first thing. நானும் அப்படிதான் வந்தேன். I wanted to go for medicine. Probably அந்த ரேங்க்ஸோட இதுலையும் அதே மாதிரி கொஞ்சம் மெரிட் பேஸ்டாகவும் அதில் எனக்கு அந்த டைம்ல கிடைக்கல. ஸோ ஐ தாட் ஓகே, ஒரு செகண்ட் பிரான்ச்சா பார்க்கணும்னா ஐ ஷுட் ஹேவ் சம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்றதுக்காக தான் நான் ப்ரிஃபர்டா எடுத்தது. தென் ஆப்தல்மாலஜி என்னோட செகண்ட் சாய்ஸ் இருந்தது, பட் ஒரு இன்ஸ்டியூட்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால அதை ப்ரிஃபர்டா போனேன். இதான் என்னோட சாய்ஸ். ஐல் பி வெரி ஹானஸ்ட். இது ஆப்தல்மாலஜி செகண்ட் சாய்ஸா தான் இருந்தது, பட் ஆஃப்டர் சூசிங் ஆப்தல்மாலஜி வென் த்ரூ சோ மச். அதுல இருக்கிற அந்த ஜேர்னில லேர்ன் தட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரான்ச்சஸ் இன் எனி அதர் ஸ்பெஷாலிட்டி இன் இந்தியா ஆர் அக்ராஸ் த வேர்ல்ட். இதுக்குன்னு ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. We are going to look into it. We are going to discuss that. That's all about my ophthalmology choice. Sure, sir. Thank you. Divya ma'am, நீங்க சொல்லுங்க. Why did you choose opthal? சார், எண்ட் ஆஃப் இன்டர்ன்ஷிப் ஐ ஹேட் அன் ஐடியா. எனக்கு இந்த சர்ஜிக்கல்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வித் ரிகார்ட் டு சர்ஜரின்றப்போ எனக்கு த்ரீ ஆப்ஷன்ஸ் அப்போ தோணுச்சு. டைரக்டா சர்ஜரி ஆர் இஎன்டி ஆர் ஆஃப்தல் அப்படி இருந்தது. பட் இன்டர்ன்ஷிப்ல என்னோட கவர்மெண்ட் செட்டப்ல பார்த்தோன்னா ஆஃப்தலோட எக்ஸ்போஷர், சர்ஜரி எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மி. அப்போதான் என்னோட இன்ஸ்டியூட்ல பிஜிஸ் வந்திருந்தாங்க. ஸோ ஐ ஹேட் அன் ஆக்சஸ் டு சி ஹவு தே ஆர் ட்ரெயின்டு. ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா தே ஆர் ஃபைன் டியூனிங், ஃபைன் சர்ஜரிஸ் தான் அதுல மேஜரா எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அண்ட் ஆல்சோ த சர்ஜரி டைமிங்ஸ் ஐ வாஸ் ஏபிள் டு கெட். அவங்க சர்ஜரிஸ் பண்றப்போ கேட்ராக்ட் எல்லாம் இட் வில் டேக் மோர்லி ஈவன் அஸ் அ பிகினர் இஃப் அவங்க எடுத்தாலுமே 1 hour அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வேற நம்ம சர்ஜரி டிபார்ட்மெண்ட்ல பாக்குறப்போ அவங்க கொஞ்சம் லாங்கா எடுத்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு அது ஒரு ஐடியா தோணுச்சு. பீங் அ கேர்ள் நமக்கு வி நீட் டு ஹாவ் அ டைம் சேவிங்கா தான் மோஸ்டா பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஐ டிசைடட் இது பார்க்குறப்போ ஒர்க்லெஸ் அண்ட் ஆல்சோ நமக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், சர்ஜிக்கல் டச் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் ஐ டுக் தட். அண்ட் அதுக்கு அடுத்து எனக்கு ஐ ஹேட் அன் ஐடியா, இந்த மாதிரி கொஞ்சம் நாலேஜபிளாகவும் இருக்கணும். நாட் ஜஸ்ட் அப்படியே சர்ஜரினா வெறும் சர்ஜரி மட்டும் பண்ணோம், அதர் திங்ஸ் எனக்கு ஐடியாவே இல்லாம ஒரு மேனேஜ்மெண்ட்டே இல்லாம இருக்கக்கூடாதுன்னு ஒரு இது இருந்துட்டே இருந்தது. பட் ஆஃப்தால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலயுமே எக்ஸ்போஷர் இருக்க மாதிரி இருந்து, ஆஃப்தால் இன்வால்வ்ஸ் மெடிசன் ஆல்சோன்ற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் எனக்கு கிடைச்சது. ஸோ ஐ தாட் ஓகே, இதுல 2 ஆஸ்பெக்ட்மே இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இட் இஸ் பெட்டர் டு சூஸ் அப்படின்ற மாதிரி என்னோட ப்ரிப்பரேஷன் டைம்ல இருந்தே நான் கொஞ்சம் லைட்டா தான் ப்ரிப்பேர் பண்ணேன். பிகாஸ் ஆஃப்தலோட ரேங்கிங் பாத்தீங்கன்னா அந்த மிட் லெவல் ரேங்கிங் இருந்தாலே வி வில் கெட் ஆப்தல்மாலஜி. So I didn't put much of efforts and I was very much satisfied with taking off. Nice, ma'am. Nice. Thank you for your input. Next, ma'am, Najwa, ma'am. In my case, I had a passion for ophthalmology since my undergraduate days. In MBBS third year, I had a love for ophthalmology. But NEET at that time, ophthalmology was not my first choice. And NEET 22, my rank was 7,500. My first choice was general medicine, then respiratory medicine, and then ophthalmology. But I have a clarity on what to choose. I didn't have any other options, only these 3 options. And at my rank, at that time, I was I can get medicine or the respiratory medicine in a government college in Kerala or Tamil Nadu. So I moved. So I decided to go with ophthalmology, and at the same time, I didn't have
a deep pull to the other two subject areas. Like I was okay with all the three subjects, and maybe the love for medicine or respiratory medicine was the general trend, I think. So I was happy to proceed with ophthalmology, and I decided to move with ophthalmology. And I think it was one of the best decisions in life. Like I enjoyed the whole process of 3 years of post graduation in ophthalmology. And the thing is, I think ophthalmology is one of the very beautiful branch. In the sense, you'll be seeing everything very beautiful. I love seeing Ciplam. I love it fascinates me seeing the fundus. I really enjoy the process. And another thing, as ma'am told, there is a good work-life balance. Maybe during the PG period, if you're doing like in colleges like Madurai or in RIO, there are plenty of PG seats. In the sense, in Madurai we have around 18 PG seats per year. Even PG life is not as hectic as other branches. It's manageable, not too relaxed, not too hectic. Yeah, and another thing is, if we have more PGs, we can have good time to spend with the academics. Like we will have enough time, and I think that also benefited. So this was the reason why I chose ophthalmology. Nice, ma'am. Nice. I think you're rare find, because you have a true passion for the subject, and the way you speak shows how much you love the subject. Nice, ma'am. Nice. Thank you for your input. Next, sir. நீங்க வந்து பிஜி வந்து RIOGHல பண்ணீங்க. ஹவ் வாஸ் யுவர் பிஜி லைஃப்? சொன்ன மாதிரி ஆஃப்டர் அது வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ்லாம் அந்த மாதிரி மேட்ச் பண்ண முடிஞ்சதா, இல்ல இஸ் இட் ரியலி ஹெக்டிக்? ஹவ் வாஸ் இட் சார்? சார், ஹெக்டிக் இந்த சென்ஸ் வந்து ஆப்தல்மாலஜிக்கும் ஹெக்டிக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் சம்படி ஃபீல்ஸ் லைக் இட் கேன் பி ஹெக்டிக். அவங்களோட அந்த வேல வந்து தே ஃபீல் லைக் மேபி இந்த கிளினிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஆப்தல்மாலஜி மேபி லிட்டில் ஹெக்டிக்கா இருக்கவான்னு ஃபீல் பண்ணலாம். ஏன்னா கேம்ப் பேஸ்டு ஒர்க் அப்ஸ், அதே மாதிரி ஓபிடிஸ் வந்து ரொம்பவே ஹையஸ்ட் லோட்ஸ் இருக்கும். அது எந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்குமான்னு தெரியல. பட் ஆஸ் அ லைக் இன்ஸ்டியூட்டா இருக்கும்போது அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லோட் இருக்கும். இப்போ ஆரையோட ஓவரால் நீங்க ஒரு ஓபிலேயே வந்து நீங்க யூ ஹேவ் டு மேனேஜ் சம்வேர் அரௌண்ட் 300 to 500 ஓபிஸ் இருக்கும். ஸோ இட் கேன் எக்ஸ்டெண்ட் அப் டு 700. பட் தேர் ஆர் எனஃப் மேன் பவர் இருப்பாங்க யூஸ்வலி இந்த இன்ஸ்டியூட்ஸ் ஆர் எனிவேர். ஸோ ஹெக்டிக்ன்றது வந்து இட் வில் பி வெரி ஓவர் ரேட்டட் வேர்டு தான் ஃபார் ஆப்தல்மாலஜி. லைக் யூ வில் கெட் யூஸ் டு, கொஞ்சம் உள்ள வர யூ வில் பி ஃபைன் டியூன்ட் அண்ட் யூ வில் நோ தட் இப்படிதான் இருக்கும் ஆப்தல்மாலஜின்றது கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிடும். என்ன பொறுத்த வரைக்கும் பீச் லைஃப்ல வந்து ஃபார் மீ பர்சனலி இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஒன்லி. ஐல் பி வெரி ஹானஸ்ட். லைக் ஐ டென்ட் லைக் த சப்ஜெக்ட். அண்ட் ஆல்சோ வந்து நான் ஜாயின் பண்ணப்போ கோவிட், ப்ராபப்லி 1.5 years வந்து கோவிட் வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். So this is what I feel like somebody goes through a lot and then starts to get into the subject. Nala appadha for 1.5 years kalichu da and I thought like okay, the subject வந்து I can do something ன்றதெல்லாம் எனக்கு புரியவே ஆரம்பிச்சிச்சு. I had a very difficult time னு வெச்சுக்கங்களேன் அந்த சப்ஜெக்டோட கிளாரிட்டிக்கு வர்றதுக்கு. பட் லைக் திஸ் 3 இங்க இருக்கிற 2-3 பேர் சொல்லும் போதுமே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். லைக் ஓகே, இந்த சப்ஜெக்ட் வந்து நமக்குன்னு ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கிறதுக்கே சம்வேர் அரௌண்ட் 3 years ஆகும். ஸோ அதுதான் ஆஸ் அ இன்ஸ்டியூட்டா RIO சென்னை இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஐ ஹேட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இன் 1 or 2 years. ஃபர்ஸ்ட் 2 yearsல என்னோட ஒப்பீனியன் மாறுபட்டு தான் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் ஐ ஸ்டெப் அவுட் ஆஃப் த இன்ஸ்டியூட், லைக் ஐ come to see the reality in place, like நம்மளால என்ன பண்ண முடியும், இண்டிபெண்டா என்ன பண்ண முடியும்ன்றதெல்லாம் பார்க்க தெரிஞ்சுக்கும் போது we'll learn a lot. Like we had been in one of the best place in the country, so the teachers there were like training us nicely. அதெல்லாம் இருக்கும். பட் அகைன் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கன்றதுக்காக தான் I'm telling you the whole story behind me. Like I had a very very difficult time managing my first 1.5 years. In fact நிறைய டைம் வந்து I don't want to continue my ophthalmology as a specialtyன்றதுலாம் எனக்கு தோணிட்டு தான் இருந்துச்சு. பட் towards second year and third year I started to understand things. Like எல்லாமே ஒழுங்கா தெரிய ஆரம்பிச்சிச்சு. So the clarity was like very very good. And ஒரு ஸ்பெஷாலிட்டியில you can master the specialty and you can learn so many things in thatன்றது இந்த ஸ்பெஷாலிட்டி தான். நிறைய கொஸ்டின்ஸ் பின்னாடி வரும். I can give you some very good inputs on that. PG post graduate I was like having a very good time probably towards the end of the course, so that I get adapted to that. அந்த மாதிரி தான். Initial phase was very very tough. ஹெக்டிக்ன்ற வார்த்தை வந்து ஆப்தல்மாலஜில வந்து யூ ஷுட் பி ஃபேசிங் இட் டியூரிங் யுவர் பிஜி டைம். அண்ட் வெளியே வர யூ ஷுட் பி ஐடியலி மேனேஜிங் 50 to 100 OPs ஆன் யுவர் ஓன். அப்படி இருந்தாதான் அந்த மாதிரி ஓபி மேனேஜ்மெண்ட் லெவல் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கணும். ஸோ தட் யூ கேன் மேனேஜ் மெனி திங்ஸ் அட் யுவர் ஓன். பேசிக்கலி ஆப்தல்மாலஜி வந்து எலக்டிவ் சர்ஜரிஸ் டிபெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ ஹவு வில் யூ மேனேஜ் யுவர் ஓபிடி அண்ட் ஹவு வில் யூ மேனேஜ் யுவர் எலக்டிவ்
சர்ஜிக்கல் டைம்ன்றது ரொம்ப மேண்டேட்ரி. வெரி குட் பிரான்ச், வெரி கூல் அண்ட் காமன் கம்போஸ் பிரான்ச். நைஸ் சார், தேங்க்யூ. தட் வாஸ் வெரி ஹானஸ்ட் அண்ட் ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் மேம் திவ்யா மேம், உங்க பிஜி பீரியட் எப்படி இருந்துச்சு? லைக் நீங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிருந்தீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அண்ட் ஆஃப்டர் ஆஸ் அ ஃபீல்ட் வந்து நிறைய பேருக்கு, எனக்குலாம் பெருசா ஐடியாவே இருக்காது, நிறைய பேருக்கு நம்ம பிஜி ஜாயின் பண்ற வரைக்கும் ஐடியாவும் இருக்காது எவ்வளவு சர்ஜரி இஸ் இன்வால்வ்டு, சர்ஜரி தவிர வேற என்ன இருக்கு, அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஃபைன் சார். ஸோ ஆஸ் சார் டோல், நமக்கு இதுல ஹெக்டிக்ன்ற வேர்ட் வந்து பெருசா இருக்காது. ஏன் தெரியுமா? வித் ரிகார்ட் டு அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இருக்கும். வேற ஆப்தல்மாலஜில ஒரு ஸ்லீப் நமக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ ஹெக்டிக்ன்றது அந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. பட் வித் ரிகார்ட் டு நமக்கு சார் சொன்ன மாதிரி வால்யூம் அதிகமா இருக்கும். நமக்கு வந்து கிராஸ் ஓவர் ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ரீச் அவுட் பண்றது, ஸோ நம்மளோட மொபிலைசேஷன் வந்து நிறைய இடத்துல அதிகமா இருக்கும். ஸோ அதுல நமக்கு வந்து டைம் எக்ஸாஷன் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் லைஃப்ல வந்து ஃபுல்லா அந்த மாதிரி தான் இருக்கும். லைக் டு ரன் அரண்ட்ஸ் ஃபுல்லா வந்து ஏதாவது ஒரு ஒர்க்குக்கு மட்டும் போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் நிறைய கிளரிக்கல் ஒர்க்ஸ் இருக்கும். எப்படின்னா, இஃப் யூ ஆர் டூயிங் இட் இன் ஒரு டெர்ஷரி கேர் கவர்மெண்ட் செட்டப்ல பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லி மோஸ்ட் ஆஃப் த டைம் கிளரிக்கல் ஒர்க்ஸ் நம்ம அட்டன் பண்ணி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல அண்ட் ஆஸ் சச் ஆப்தல்மாலஜின்றது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் வாலடைல் அண்ட் ஹைலி பாஷ் சப்ஜெக்ட் தான். நிறைய பேருக்கு அதோட இன்சைட் இருக்காது. ஸோ எடுத்த உடனே சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்ல நமக்கு அதை பத்தி கெட் ஹோல்ட் பண்றது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அதுலயே நம்ம எங்கேஜ்டா இருந்தாலே இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர் வந்து டு கெட் யூஸ்டு டு இட். பட் நம்ம இதுல வந்து கிளரிக்கல் ஒர்க் அண்ட் அந்த டைமுக்கு நம்ம சில விஷயங்கள்லாம் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கிறப்போ ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் இயர் எண்டுன்றது வந்து செகண்ட் இயர் மிட் வரைக்கும் போயிடும் நமக்கு அந்த சப்ஜெக்டை சார் சொன்ன மாதிரி ஹோல்ட் பண்றதுக்கு. அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தோம்னா சர்ஜிக்கல் நம்ம உள்ள வரப்பே லைக் நான் வந்தப்போ வந்து சர்ஜிக்கல் அண்ட் மெடிசன் அந்த மாதிரி நம்ம எவாலுவேஷன் அந்த மாதிரி தான் வந்தது. ஃபர்ஸ்ட் இயர்ல நமக்கு சர்ஜிக்கல் இதுவெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் ரொம்பவே டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபைன் சர்ஜரி, தே வில் யூஸ் இட் ஒன்லி ஆன் மைக்ரோஸ்கோப். ஸோ சீனியர்ஸ் பண்றப்பவே நம்ம கூட இருந்து அசிஸ்ட் பண்ணி எக்ஸாமின் பண்றப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அண்ட் ஐ அஸ் அ ஆர்கன் பாக்குறப்போ ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இல்ல. ஸோ அந்த ஒரு ஃபியர் இருக்க தான் செய்யும். பட் வந்து அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர் வந்து லைக் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்மால் ட்ரைனிங் அண்ட் இதுவெல்லாம் வரப்போ எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் கொஞ்சம் நம்ம வந்து ஓகே சர்ஜிக்கலுக்கு ஒரு போல்ட்னஸ் நமக்கு வந்து கிடைச்சிடும். செகண்ட் திங் வந்து ஆப்தல்மாலஜில செகண்ட் பார்ட் வந்து ரிஃப்ராக்ஷன். இந்த ரிஃப்ராக்ஷன்ற பார்ட்டை வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளோட ஃபர்ஸ்ட் இயர்ஸ்ல வந்து அதை ஹோல்ட் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா நம்மளோட கிளரிக்கல் ஒர்க்லேயே மோஸ்ட் ஆஃப் த டைம் போறதுனால ஃபர்ஸ்ட் இயர்ல அந்த ரிஃப்ராக்ஷனை ஹோல்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால நமக்கு எப்பவுமே ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும், என்னடா இந்த டிபார்ட்மெண்ட்டோட மெயின் இதுவே வந்து நம்ம இன்னும் வந்து லைக் ஹோல்ட் பண்ணல, நம்ம இந்த ஃபீல்டுல வந்து நம்மளால இன்னும் கொஞ்சம் கோ த்ரூ பண்ண முடியுமா? பட் பெரிய இஷ்யூ ஒண்ணுமே கிடையாது. பிகாஸ் வி ஹாவ் அனதர் 2 இயர்ஸ்ன்றப்போ அந்த செகண்ட் இயர் இஸ் த பிளேஸ் வேர் வி கெட் சம் அமௌண்ட் ஆஃப் டைம் டு ஸ்பெண்ட் ஆன் அகாடமிக்ஸ். அப்போ வந்து வி வில் ஹாவ் நமக்கு ஒரு ஜூனியர் இருக்கப்போ தே வில் டேக் கேர் ஆஃப் ஆல் த கிளரிக்கல் ஒர்க்ஸ். நம்ம அவங்க கிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு வி கேன் கான்சென்ட்ரேட் ஆன் அகாடமிக்ஸ்ன்றப்போ மெயின் ஆஃப் அந்த ரிஃப்ராக்ஷனை வந்து நம்ம அந்த டைம்ல ஹோல்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் இயர் வரப்போ தேர்ட் இயர் இஸ் லைக் வி வில் பி ப்ரிப்பேரிங் ஃபார் அவர் எக்ஸாம்ஸ் அண்ட் ஆல்சோ நமக்கு வந்து அந்த சர்ஜிக்கல் அந்த ஃபியர் எல்லாம் போயிட்டு அந்த டைம்ல தான் நம்ம போல்டா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு த டைம் இஸ். அண்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்றப்போ ஆஸ் அ ஃபீமேல் லைக் ஐ காட் மேரிட் டியூரிங் தி இந்த பீரியட் அப்போ தான். அண்ட் மோஸ்ட் ஆஃப் மை கொலீக்ஸ் ஆல்சோ இந்த டைம்ல தான் மேரேஜ் எல்லாமே பண்ணாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. லைக் எங்களுக்கு வந்து அது ஒரு பர்சனல் லைஃப்ல வி வில் பி ஃபீலிங் லைக் ஒரு நியூ அட்மாஸ்பியருக்கு எக்ஸ்போஷர் ஆகும், அந்த நியூ அட்மாஸ்பியருக்கு அடாப்ட் ஆகும். மீன்வேல் எங்களால் இந்த சைட்ல பிஜியுமே வந்து கேரி ஆன் பண்ணிட்டு போக முடியும். ஏன்னா வந்து எங்களுக்கு இந்த இடத்துல வந்து எங்களோட டைம் அண்ட் ரிசோர்ஸை வந்து ரொம்ப டிமாண்டிங்கா இருக்காது. லைக் ஒருத்தர் வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா வி ஹாவ் அதர் 2 persons டு மேனேஜ். அந்த அளவுக்கு எமர்ஜென்சி திங்ஸ் வந்து இங்க கிடையாது. ஸோ இருக்கிறவங்களை வச்சு மேனேஜ் பண்ற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து இதுல ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். சர்டன் டேஸ் அந்த கிளரிக்கல் ஒர்க்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம பண்றப்போ அந்த டைம்ல எல்லாம் கொஞ்சம் ஃபெட்டப் ஆகுறது, எக்ஸாஸ்ட் ஆகுறது இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மைண்ட்ல யோசிச்சு வந்தது ஒரு விஷயமா இருக்கும், பட் பண்ற விஷயம் ஒன்னா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் இருக்குமே தவிர அதர் தன் தட் இட் இஸ் அ வெரி குட் மேனேஜபிள் டிபார்ட்மெண்ட் தான். தேங்க்யூ மேம், ரொம்ப ரீஅஷூரிங்கா இருந்துச்சு நீங்க பேசினது. புதுசா நான் கத்துக்கிட்டது வந்து ஐ மீன் தெர் இஸ் அ லாட் ஆஃப் கிளரிக்கல் ஒர்க் இட் சீம்ஸ். அது ஒரு இட் இஸ் சம்திங் நியூ. ஓகே ஃபைன். மேம் நஜ்வா மேம், யூ ஆர் தி ஐடியல் கேண்டிடேட் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஹவ் இஸ் யுவர் ரெசிடென்சி கோயிங்? இல்ல லைக் பிஜி லைஃப் வந்து ஹெக்டிக்கா இருக்கும்னு தான் நினைச்சேன். பட் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் மேனேஜபிள்.
லைக் ஃபர்ஸ்ட் இயர் மேம் சொன்ன மாதிரி there are lot of work. நம்ம full scheme work எல்லாம் பார்க்கணும். So there was a lot of work, but it was manageable. I felt it was manageable. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்ல லைக் most of the time we'll go in work first year throughout நமக்கு அந்த ஒர்க்லயே போயிடும். ஸோ இன் செகண்ட் இயர்ல தான் அகாடமிக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சோம். அப்போதான் லைக் மெடிக்கல் ஆப்தால் என்னன்னே புரிய ஆரம்பிச்சது. லைக் இன் ஆப்தல்மாலஜி பொறுத்த வரைக்கும் the learning curve is very steep, and learning ophthalmology is very challenging. இப்போ முன்னாடியே லைக் நம்ம மத்தவங்க லைக் சீனியர்ஸ் என்ன சொல்லி லைக் we know like surgical ophthalm is tough. Not this surgical ophthalm is tough, even medical ophthalm is very challenging unless you have that love and dedication to learn ophthalmology. What I felt is surgical skills வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து even the microscope adjust ஆறது, stereopsis வரது, everything was very tough. It took நமக்கு lot of practice. அப்போ நம்ம வெட் லேப்ல எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் மெயின் முட்டில எல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஆரம்பிப்போம். அதுமே வந்து ஒரு ஸ்டெப்ஸா தான் கொடுக்கும் சர்ஜரி ஸ்டெப்ஸ். அண்ட் ஐ ஃபீல் தட் சர்ஜிக்கல் ஹேண்ட்ஸ் ஆன் இன் மோஸ்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் லிமிடெட். இன்னொன்று வந்து இப்போ எஸ்ஐசிஎஸ்க்குலாம் ஒரு அளவுக்கு ட்ரைனிங் இருக்கும், பட் ஈவன் தட் இஸ் லிமிடெட். ஸோ ஈவன் வெட் லேப் வந்து சில காலேஜஸ்ல அவைலபிளா இருக்கு. பட் என்னன்னா ஈவன் இன் வெட் லேப் நமக்கு எல்லா ஸ்டெப்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. தட்ஸ் ஒன் ஆஃப் தி லிமிடேஷன்ஸ். ஸோ அந்த சர்ஜிக்கல் ஸ்கில்ஸ் அக்யூர் பண்றது itself is the most, it's very challenging. Not just surgical, even medical ophthalmology நம்ம learning to distinguish each and every finding, அதெல்லாம் it took a lot, it's take time. So if you're passionate about ophthalmology, you should know that it takes time. And வந்து இப்போ even first year எல்லாம் கொஞ்சம் work இருந்தாலும் we can have good time to learn in second and third year. Like second year la vandu we will devote some time for our thesis, and then we gradually to our exams. Innodhu enna if you are choosing a college with more number of PG seats, you can have good time for academics. Like ipo namakku conference presentation, other publications, idukella nalla time irukum. Even in government sector you can in a well way you can do all this. But ipo like கம்மியான சீட்ஸ் உள்ள காலேஜஸ்ல my PGs in the PGs whom I know in those colleges still it is very hectic for them. They don't get enough time for all this. Maybe அது இருக்கலாம், but at the same time they will be having a better surgical hands on because அந்த PGs number கம்மியா இருக்கு. So they will be doing cases in all OTs. So அதுக்கு எல்லாத்துக்குமே advantages இருக்கு, disadvantages இருக்கு. Fine, ma'am. Thank you for your perspective. What I can understand is the learning curve is going to be steep. So we need to adapt into ophthalmology. It won't be easy at first, but as we practice, as we gain hands, it becomes easier. Thank you, ma'am. Thank you. And sir, நீங்க already சொல்லிருக்கீங்க RIOGH is the best. So ஒரு top 5 ஒரு list of medical colleges na, I know it might be a controversial topic, but unga perspective la oru top 5 na enna irukum? We'll just see if the others agree. Yeah, then அப்படி பாத்தீங்கன்னா like definitely வந்து RP center aims ஓட இது வந்து அங்க வந்துரும் சார். Then maybe somebody won't agree. Jipmer Pondicherry can come. இது இன்ஸ்டிடியூட்டா இருக்கிறதுனால சொல்லல. I had some ஒரு reasonable ன்னு வச்சுக்கோங்க. Then again வந்து there are private institutes that they do train people, and also in North India, in other places they do train phacoemulsification surgeries in their residency period. There are many such places are there. அது ஒரு advantage, ரொம்ப பெரிய advantage for people. I don't want to name into the hospitals, but just for I did my phaco fellowship in MM Joshi Hubli. அங்க வந்து they were training people in residency. அது மாதிரி நிறைய சென்டர்ஸ் இருக்காங்க. பட் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும் தட் சம் ஆஃப் த பிக்கர் நேம்ஸ்லாம் வந்து தே வில் ட்ரெயின் த ரெசிடென்சின்னு. அப்படி கிடையவே கிடையாது. தெர் ஆர் 2 வேர்ல்ட்ஸ் இன் ஆப்தல்மாலஜி. ஒன் தே கிவ் so many things, பட் நமக்கு வந்து ரொம்ப அண்டர் ரேட்டடா இருக்கும் அந்த இன்ஸ்டிடியூட்ஸ் அந்த மாதிரி பிளேசஸ்லாம். அதர் பிளேசஸ் ஓவர் ரேட்டடா நிறைய இருக்கும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தெம் ஆல்சோ. தட் வில் பி அகெயின் பீப்புள் வில் திங்க் சம்திங் எல்ஸ், பட் தட்ஸ் ரியாலிட்டி இன் ஆப்தல்மாலஜி. So RIO has definitely always been there. ஏன்னா RIO பொறுத்த வரைக்கும் biggest advantage or any institute பொறுத்த வரைக்கும் you can learn ophthalmology as a whole.
அது என்னன்னா உங்களுக்கான எல்லா ஸ்பெஷாலிட்டி தெர் இஸ் ஆல்வேஸ் சப் ஸ்பெஷாலிட்டிஸ்ங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் ஒரு ரொம்ப சிம்பிளா ஒரு ஸ்பெஷாலிட்டியை ஸ்ட்ரக்சர்டா நீங்க பண்ணணும்னா இட் வில் டேக் 5 years. ஸோ எனி டெவலப்டு கண்ட்ரி யூ சி த ரெசிடென்சி பீரியட் இட் வில் பி 5 years. ஸோ அது உங்களுக்கு அந்த 5 year பீரியட் வந்து மேபி ஒரு 6 year பீரியட் வரும்போது தான் யூ வில் பி ஏ கீ ஹோல்டிங் பர்சன் இந்த ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதுதான் வந்து இந்தியன் சிஸ்டம்ல லேக்கிங்கா நான் பாக்குறேன். எனி ஸ்பெஷாலிட்டி யூ கேட் 3 yearsன்றது வந்து ரொம்பவே ஒரு தப்பான ஒரு விஷயம். அந்த 3 yearக்கு அப்புறம் 4th and 5th yearல வந்து எப்படி வந்து வி ஆர் நர்ச்சரிங்ன்றது தான் பெரிய கேம் சேஞ்சர். இந்த 3 வருஷம் பிஜி பீரியட்னு வச்சு எல்லாரையும் புஷ் பண்ணிட்டே இருக்கிற சிஸ்டம் வந்து கொஞ்சம் அண்டர் குக்டா தான் எல்லா ஸ்பெஷாலிட்டிலுமே வெளியே வருவாங்க. இதை வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கு தான் டிஎம் எம்சிஹெச் எல்லாமே இருக்குது. பட் ஸ்டில் அகெயின் அது ஆப்தல்மாலஜி பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. லைக் ஐம் ஆல்வேஸ் பீன் திங்கிங் அண்ட் ஈவன் வாண்டட் டு ரெப்ரசன்ட் தட். அது யாரும் எல்லாரும் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. இந்த ஸ்பெஷாலிட்டிக்கு எம்சிஹெச் வந்து ஒரு விஷயமா கொண்டு வந்தால் நிறைய விஷயங்கள் வந்து இங்க மாறுவோம் அப்படின்றது தான். ஏன்னா எவ்ரி ஸ்பெஷாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். கேட்ராக்ட் அண்ட் ஐஓஎல் இஸ் டிஃப்ரெண்ட் ஒன். ஆன்டீரியர் செக்மெண்ட் போஸ்டீரியர் செக்மெண்ட்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு மொத்தமா 6 ஸ்பெஷாலிட்டி இருக்கு. கேட்ராக்டே இப்போ ஒரு தனி, ஐஓஎல்ன்றது ஒரு சப் ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதாவது ஆப்தல்மாலஜிக்கு அப்புறமா ஒரு 2 years வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி டிசைன்டு வந்திருக்கு. பட் ஸ்டில் யூ ஹாவ் டு பி அ பெட்டர் சர்ஜன். ஏன்னா இங்க எல்லாமே வந்து குவாலிட்டி சம்பந்தப்பட்ட அவுட்கம் சொல்லுது. லைக் ஐ டோல்ட் யூ, உலகத்திலேயே அதிகமா பண்ற சர்ஜரிஸ் வந்து ஆப்தல் ரிலேட்டட் கேட்ராக்ட் சர்ஜரிஸ் தான். அதோட ப்ரிசிஷனும் குவாலிட்டியும் டே 0ல இருந்து டே 1 இல்லைங்க, அடுத்த நாள் கிடையாது, அன்னைக்கே வந்து அதோட குவாலிட்டி பேராமீட்டர் வந்து பேஷண்ட்டை அசஸ் பண்றதும் அது அவ்வளோ ஒரு 15 minutes சர்ஜரியிலேயே வந்து அவுட்கம்ஸ் வர்றதும் இப்ப இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஃபேகோமெல்சிஃபிகேஷனும் ஃபோல்டபிள் லென்சஸும் வந்து ரெவல்யூஷனைஸ் கேட்ராக்ட் சர்ஜரி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டியில தேர் இஸ் ஆல்வேஸ் பீன் குவாலிட்டி பேராமீட்டர் எல்லாமே எலக்டிவ் சர்ஜரிஸ் இருக்கிறதுனால. ஸோ அங்க ரிஃப்ராக்டிவ் சர்ஜரிஸ், யூ சி கிளாக்கோமா as a subspecialty, ரெட்டினா as a subspecialty, யுவியா, ஸ்குவிண்ட், பீடியாட்ரிக் ஆப்தல்மாலஜி, இந்த மாதிரி ஒரு பெரிய யூனிவர்ஸே இருக்கு போஸ்ட் ரெசிடென்சிக்கு அப்புறம். இஃப் யூ வாண்ட் டு பி எ பெட்டர் பர்சன்னா அந்த ஸ்பெஷாலிட்டியில யூ நீட் டு பி கெட்டிங் 2 to 3 years. ஸோ அது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ப்ராப்பரான ஒரு சோஷியல் செக்யூரிட்டி இல்லாதப்ப எவ்ரி சர்ஜன் ஹேஸ் டு கோ த்ரூ தட் 2 to 3 years போஸ்ட் ஸ்பெஷாலிட்டி. அதுதான் ஒரு பெரிய டிஃபிகல்ட் பார்ட் ஃபார் மெனி பீப்புள் சூசிங் எனி சர்ஜிக்கல் ஸ்பெஷாலிட்டி இன் இந்தியா. ஒரு நீட் முடிச்ச உடனே நேரா ரேடியாலஜி, டெர்மட்டாலஜி, மெடிசன் இங்கேயே எல்லாரும் ஏன் ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா அந்த லேர்னிங் கர்வ் வந்து கொஞ்சம் எப்படியாவது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு லேர்னிங். தென் சர்ஜரி வந்து உள்ள வராதுன்றது. நான் ஆனா உண்மையா சொல்றேன், எனக்கு இருந்த எக்ஸ்போஷர் டு ஆப்தல்மாலஜில நான் டிசைட் பண்ணது இதுல இருக்கிறது கொஞ்சம் தான் சர்ஜரிஸ், கொஞ்சம் வந்து மெடிசன் ஓரியன்டான ஒரு சப்ஜெக்ட். அதே மாதிரி ஃப்ரம் பர்த் டில் பர்த்ல இருந்து நீங்க டெத் வரைக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆப்தல்மாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆப்தல்மாலஜிஸ்ட் இன் யூஎஸ் வந்து ஒரு நிறைய இது படிக்கும் போது தே ஆர் வெரி ஹாப்பின்றதை பார்த்தேன். எனக்கு அதான் ரொம்ப முக்கியம் என்னோட அல்டிமேட் பார்ட்ல. ஐ ஹாவ் அதர் ஐடியாஸ் இன் லைஃப். ஸோ அதை பார்க்கும்போது இது நல்ல ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கதான் தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து இங்க அதிகம். பட் அகெயின் ஆஸ் அ ஸ்பெஷாலிட்டியா லேர்னிங் வந்து 5 years நீங்க வந்து ஃபோக்கஸ்டா கொடுத்தாலும் யூ கேன் பி சம் கைண்ட் ஆஃப் ஒரு பர்சனாலிட்டியா டெவலப் ஆக முடியும். இது இங்க மட்டும் கிடையாது, எல்லா ஸ்பெஷாலிட்டிக்கும் பொருந்தும். ஆஸ் ஃபார் அஸ் ஐ ஹேட் லைக் டிஸ்கசிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் எல்லாமே இதான் வந்து ரீசனபிள். மேபி ஐ எம் இன் தட் கரெக்ட் ஏஜ் குரூப்பும் நான் அதை எல்லாருமே பார்க்குறேன். தே ஆர் ஆல்ரெடி டெவலப்பிங் இன் டு தெம், டிஎம்எம்சிஹெச்லாம் போயிட்டு தான் வராங்க. லைக் யூ ஆஸ்க் மீ டாப் 5 இன்ஸ்டியூட்ஸ்ன்னு சொன்னதுல ஆர்பி சென்டர், ஜிப்மர், ஆர்ஐஓ ஆல்வேஸ் ஹேவ் தட். பட் அது இல்லாமல் தேர் ஆர் ஹிடன் ஜெம்ஸ் ஆர் ஆல்வேஸ் பீன் தேர். அதுதான் ஆப்தல்மாலஜியோட விஷயமே. லைக் ஈவன் சம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட, பிரைவேட் காலேஜஸ்ல கூட தே ஆர் வெரி நைஸ் ட்ரைனிங் பீப்புள் ஆன் ஃபேகோமெல்சிஃபிகேஷன். ஸ்பெசிஃபிக்கா கேட்டா அதுக்குன்னு உள்ள இன்ஸ்டியூட்ஸ் வந்து நாட் 100% ஷுர். லைக் நான் சொன்ன மாதிரி எம்எம் ஜோஷி இருக்கு, ஈவன் சங்கராஸோட இன்ஸ்டியூட்ஸ் வந்து டிஎன்பி இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமும் நிறைய பண்றாங்க. வெரி வைட் அண்ட் சோ மெனி பிளேசஸ் ஆர் ப்ரொவைடிங் ஆப்தல்மாலஜி. பட் லைக் இந்தியாவை எடுத்த மாதிரி எப்படி டைவர்ஸா இருக்கோ, பெஸ்ட்டுமே ரொம்ப அண்டர்ரேட்டட்லயும் கிடைக்கும். ஒரு பயங்கர ஓவர் ரேட்டட் இடத்துல வந்து ஒர்ஸ்ட் சினாரியோ நடக்கிறதும் ஆப்தல்மாலஜிக்கே நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நிறைய டாக்ஸிக் சென்டர்ஸுமே உண்டு, அதை ஒன்றும் பண்ண முடியாது. This is how things are in ophthalmology. True, sir. I'm totally with you. Especially surgical specialties la வந்து 3 years la வந்து you just touch the surface. Yes, sir. It's a long process. True, sir. True. Ma'am, உங்களை பொறுத்த வரைக்கும் within Tamil Nadu, what would be your choice of colleges? சார் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சூஸ் பண்றதுக்கு முன்னாடி they need to decide like கவர்மெண்ட் செட்டப்ல போறாங்களா
இல்லனா வந்து லைக் பிரைவேட் செட்டப்ல போக போறாங்களா. இஃப் தே ஆர் ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் தே கேன் சூஸ் ஆன் பிரைவேட் செட்டப். செல்ஃப் ஃபினான்சிங்ல ஓரளவுக்கு நல்ல நல்ல இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு. கவர்மெண்ட்னா அகைன் லைக் ஆல் இந்தியால சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ஸ்ல சார் சொன்ன மாதிரி எய்ம்ஸ், ஆல் சென்டர்ஸ் ஆஃப் எய்ம்ஸ் ஆர் வெரி குட். அந்த மாதிரி எய்ம்ஸ் எடுக்கலாம். இல்ல கவர்மெண்ட் செட்டப் ஸ்டேட் செட்டப் தான் பார்க்க போறாங்கன்னா ரீஜனல் இன்ஸ்டியூட்ஸ் ஆர் ஆல்வேஸ் குட். எல்லா ரீஜனல் இன்ஸ்டியூட்ஸ்லயுமே நல்லா இருக்கும். செகண்ட் டு ரீஜனல் இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப்தால பொறுத்த வரைக்கும் அது வந்து டெக்னாலஜி அண்ட் மிஷின் ரிலேட்டட் சார். நம்ம வந்து பிஜில நம்ம பாக்குறத விட when you step out of இந்த பிஜி வேர்ல்ட நம்ம போற எல்லா கார்பரேட்லயுமே வந்து they will have so much of missions for everything they will do investigation. ஏன்னா ஆஃப்தால் வந்து லைக் இட் இஸ் half the way filled with technology. நல்ல ஏஐ மூலமா நிறைய இப்போ இருக்கு. ஸோ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அந்த நம்ம போற இன்ஸ்டியூட்ல எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, எக்யூப்டா இருக்காங்க அப்படின்றத they have to know. பிகாஸ் ஆல் த ரீஜனல் இன்ஸ்டியூட்ஸ் வில் ரிசீவ் நல்ல ஃபண்ட்ஸ் வரும். ஸோ கண்டிப்பா அங்க ஆல்மோஸ்ட் they will have basic equipments. செகண்ட் டு ரீஜனல் இன்ஸ்டியூட்ஸ் பாக்குறப்போ டெர்ஷரி கேர் சென்டர் லைக் ஒரு 4 to 3 ஸ்டேட் லைக் டிஸ்ட்ரிக்ட்ஸ் கவர் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு சென்டர் ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரி சென்டர் இது மாதிரி பார்த்தோம்னா குட்டா இருக்கும். ஸோ இப்போ எங்களோட இந்த மதுரை வந்து சவுத்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் ரெஃபரல் சென்டர், மெயின் ரெஃபரல் சென்டர் மாதிரி இருக்கும். செகண்ட் டு மதுரை இங்க தஞ்சாவூர் இஸ் ஆல்சோ வெரி மச் எக்யூப்ட் இன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ நம்ம இதுல பாக்குறப்போ சார் சொன்ன மாதிரி RIO இஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட் இஸ் மதுரை அண்ட் தேர்ட் இஸ் தஞ்சாவூர். அண்ட் ஆஃப்டர் தட் எவ்ரி திங் இஸ் ஆன் ஈக்குவல். லைக் சேலம் இஸ் தேர், சேலமும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். சேலம் அண்ட் கோயம்புத்தூர் இஸ் தேர். ஸோ இது ரெண்டு ஈக்குவல். அடுத்து அதர் சென்டர்ஸ் எல்லாமே வந்து லைக் அண்டர் எக்யூப் மாதிரி தான். பட் we can get அங்க இருக்க மென்டாரை பொறுத்து. பிகாஸ் எங்களோட இன்ஸ்டியூட்ல வந்து we lacked in LASIK. சார் சொன்ன மாதிரி இந்த 3 இயர்ஸ்ல நமக்கு நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு. இட் இஸ் லைக் அகைன் டூயிங் CRRI இன் ஆப்தல்மாலஜின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் 3 இயர்ஸ் எனக்கு எப்படின்னா நான் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் முடிச்சப்போ எனக்கு ஆஃப்தால் ஓகே அப்படின்ற ஒரு ஐடியால வந்துடும். அகைன் 3 இயர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஐ ஹேட் அ கிளாரிட்டி ஆப்தல்மாலஜில எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றது வந்துச்சு. அந்த மாதிரி தான். ஸோ நம்மளோட மென்டார் எப்படி இருக்காங்கன்றத பொறுத்து அந்த இன்ஸ்டியூட்ல இருக்க மென்டார் இஃப் தே ஆர் ஏபிள் டு அரேஞ்ச் சம் மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இப்போ எங்களுக்கு வந்து we had an arrangement to go and get exposure on corneal procedure. LASIK எல்லாம் வந்து கவர்மெண்ட் செட்டப்ல we are like unable to see. அப்போ வந்து என்னோட மென்டாருக்கு வந்து அவரோட கொலீக் இஸ் அ குட் எஸ்டாப்ளிஷ்ட் பர்சன் இன் கார்பரேட் செட்டப். ஸோ எங்களோட பிஜிஸ் அனுப்புறோம். they will have a 1 week of observationship மாதிரி அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட குட் மென்டார்ஸ் இருக்காங்க அப்படின்றத நம்ம இது பண்ணணும். செகண்ட் திங் வந்து அங்க இருக்க அட்மாஸ்பியர் they have to know. அங்க எத்தனை லைக் எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கு, எவ்வளோ நமக்கு அசிஸ்டன்ஸ் அண்ட் அசோசியேட்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்றத they have to know. பிகாஸ் இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து ஒர்க் ஸ்ட்ரெஸ் அது இதுன்னு எல்லாம் இருக்கு. அண்ட் ஆஃப்தால பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய இடத்துல ஐ டோன்ட் நோ வெதர் டு கமெண்ட் திஸ் ஆர் நாட், நிறைய ஃபீமேல் டாமினன்ஸ் இருக்கு. இட் இஸ் லைக் ஆஃப் மினி ஓஜி டிபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு. ஸோ பீயிங் அ கேர்ள் வந்துட்டு லைக் நமக்கு வந்து அந்த ஃப்ரீ மைண்ட் இருக்கு, ஓப்பன் மைண்ட் இருக்கு. we are able to face all the criticism. நமக்கு அந்த லவ் ஃபார் த சப்ஜெக்ட் இருக்குன்னா நோ இஷ்யூஸ். வேர் எவர் த திங் இஸ் நமக்கான குட் மென்டார் இருக்காங்க, அங்க ஒரு குட் எக்யூப்டு சென்டர் இருக்குன்னா they can go and இது இல்ல I am very sensitive அப்படின்றப்போ they have to make a note of this and they have to identify which place is kind of adjustable for them. சில சென்டர்ஸ்லாம் they will have 1 HOD with 3 chiefs and 2 assistants. அந்த மாதிரி ஃபங்க்ஷனிங்கா இருப்பாங்க. ஸோ அங்க செட்டப்பே மினிமல்ன்றப்போ அங்க வந்து லைக் இருக்கிறவங்க எல்லாருமே குட்டா இருக்காங்க. லைக் தே ஆர் ஏபிள் டு கேர் ஃபார் த பிஜிஸ். இண்டிவிஜுவல் பிஜி அட்டென்ஷன் கிடைக்குதுன்னா நீங்க சென்சிட்டிவா இருக்காங்க அப்படின்னா தே கேன் கோ டு தட் பிளேஸ் அண்ட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் கைடன்ஸ்ல நல்லாவே வரலாம். இல்ல ஐ எம் ஏபிள் டு காம்பீட் இன் த என்வரான்மெண்ட், எனக்கு வந்து எக்ஸ்போஷர் அண்ட் அதர் திங்ஸ் தான் முக்கியம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பிஜிஸ் இருக்கிற இடம் அந்த மாதிரி அவங்க சூஸ் பண்ணலாம் சார். அண்ட் பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் எடுக்கிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் செல்ஃப் ஃபினான்சிங்ல NGO அசோசியேஷன் வச்சிருக்க எல்லா இன்ஸ்டியூட்ஸுமே வந்து வெல் எக்யூப்டு அண்ட் வெல் ட்ரெயின்ட் சர்ஜிக்கல் ட்ரைனிங் அதிகமா இருக்கு. சார் சொன்ன மாதிரி கேம்ப்ஸ் தான் இங்க மெயின் வால்யூமே. நம்ம ட்ரெயின் ஆகணும்னா எவ்வளோக்கு எவ்வளோ அங்கே கேம்ப் கேசஸ் வருதுன்றதை பொறுத்து தான். அதுக்கு தான் சொல்றது ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு நடு சென்டரா இருக்கிற மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸ்னா கண்டிப்பா தேர் ஏபிள் டு கெட் த வால்யூம் ஆஃப் பேஷன்ஸ். ஸோ நமக்கு ட்ரெயின் ஆகிறதுக்கும் அண்ட் ஒவ்வொரு பிஜிக்கு இவ்வளோ கேஸ் டிவைட் ஆகி வரப்போ தே வில் ஆல்சோ கெட் சம் கேஸ். அதுவே வந்து மெயின் சிட்டிஸ் பக்கத்துல இருக்கிற பிளேசஸ்லாம் எடுக்கிறாங்கன்னா தட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் த கேசஸ். ஸோ பேசிக்கா இந்த ரிசர்ச் பண்ணணும் அவங்க கவர்மெண்ட் தானா இல்லை ஃபினான்ஷியலா இருக்காங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங்னா NGO அசோசியேட்டட்ல எந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு ஓகேன்னு பார்க்கணும். கவர்மெண்ட்ல எடுக்கிறாங்கன்னா எனக்கு சென்சிட்டிவா இல்லை ஐ எம் ஏபிள் டு கம்பீட்னா இந்த மாதிரி ஒரு ரீஜனல் இன்ஸ்டியூட் அதர் பிளேசஸ் சென்சிட்டிவ் எனக்கு இண்டிவிஜுவல் இதுதான் வேணும் எனக்கான டைம் தான் வேணும் அப்படின்னா தே கேன் கோ ஃபார் அதர் பிளேசஸ். நைஸ் மேம். எந்த கொஸ்டினுமே கேட்க முடியாத அளவுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. டாக்டர் நஜ்வா மேம், நீங்க இப்போ ரீசன்ட் யூ கம்ப்ளீட்டட் ஐ மீன் யூ ஜாயின்ட் அண்ட் டூயிங் இட் ரீசென்ட்லி.
So what is the Yes. general rank required to join an institute, and about more about the super specialty and fellowship courses available? Yeah, we should inquire about the surgical hands-on in that institute. So at least like in the government setup, surgical hands-on but it's limited. So at least on the we should choose at the best institute with good surgical hands-on. For private government setup fake emulsification exposure almost nil, very limited. So like we can see, we can observe அவ்வளவுதான். மற்றபடி nobody is giving a surgical hands-on for fake emulsification. That's one another limitation. So at least if that is the scenario, so if you're choosing a government setup, at least SACs ஆச்சு ஒரு அளவுக்கு பண்ற மாதிரி இன்ஸ்டிடியூட் கிடைச்சதா you can excel. That's one thing. இன்னொன்னு வந்து இப்போ பெரிஃபரல் இன்ஸ்டிடியூட்ஸ்ல எல்லாம் ஈவன் investigative ophthalmology will be limited. Like இப்போ OCT, scans வந்து even some peripheral institutes won't be having. இப்போ at least in the main institutes எல்லாம் these facilities of investigative ophthalmology will be there, so that you can get trained. இப்போ எல்லாமே அப்படிதான். நம்ம படிக்கிற இன்ஸ்டிடியூஷன்ல அது அவைலபிளா இருந்தாதான் we will be well versed in it. So நம்ம எங்க சூஸ் பண்ணாலும் we should enjoy properly. And ரேங்க் பொறுத்த வரைக்கும் இப்பெல்லாம் there is நல்ல like even with around 20k rank you will get MS ophthalmology in Tamil Nadu. Like there is a huge positive shift because நிறைய பேர் DNB சூஸ் பண்றாங்க. மத்த பிரான்ச்சஸ் எடுக்கிறவங்களும் there because of lot of DNB options. Even with the 20k rank you can get ophthalmology. Nice, nice. And anything about super specialty fellowships? Surgical hands பொறுத்த வரைக்கும் like there are short term fellowships also available. Even if you are not willing for long term fellowship, short term training programs are available. You can get benefited out of that. But from the I think government institutions when they are coming out of the government institution, like I am like about to finish my residency, இப்போ வந்து அந்த I'm not well confident about the surgical side. இங்க வந்து இந்த மாதிரி we had almost a fair exposure for SSCs, but even then it will vary upon individual also. Some people will be confident by that time. Some may not be confident, so it will vary. அது இல்லாம என்னன்னா fellowship வந்து நமக்கு கவர்மெண்ட் சைட்ல fellowship options அவ்வளவு இல்ல. ஆனா பிரைவேட் செக்டர்ல நிறைய fellowship options இருக்கு. Sure, thank you for your input. Sir, உங்களுக்கு உண்டான கொஸ்டின் வந்து லைக் இப்போ நம்ம முடிக்கிறோம், நம்மளோட கரியர் பாத் எப்படிலாம் இருக்கலாம், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எப்படி இருக்கும், like what are the options available, like post MS வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறதுல ஒரு clarity, like you're practicing now ல நம்ம எப்படிலாம் practice பண்ணலாம் இல்லனா ஸ்பெஷல். Yes sir, ophthalmology வந்து ஒரு பெரிய யூனிவர்ஸ். like I told you, இப்போ ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வரும்போது அந்த நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து இட்ஸ் லைக் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்ல if you are going to train yourself for fellowship, உங்களோட pertaining branchல போனீங்கன்னா அதான் ஐடியல் வே, அதான் மெஜாரிட்டி. ஆல்மோஸ்ட் ஒரு you can say more than 60% of ophthalmologists அந்த பாத்துல தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. So you go enter into your own specialty. அது கொடுக்குற இன்ஸ்டியூட்ஸ் it will be differ. அதுக்கும் உங்களோட போஸ்ட் MS ophthalmology-க்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது. There are multiple ways, like you told, like you know that first SRship போறது ஒன்று இருக்கும், ஒரு மெடிக்கல் காலேஜ்ல போயிட்டு அங்கேருந்து லேர்னிங் க்ரோ பண்றது இருக்கும். அதே மாதிரி ஃபெலோஷிப் தான் இங்கே வந்து ப்ரிடாமினண்டான ஒரு ஃபேக்டர். அந்த எந்த ஃபெலோஷிப் சூஸ் பண்றாங்க, ஆன்ட்ரே செக்மெண்ட் ஃபெலோஷிப்பா போஸ்டே செக்மெண்ட் ஃபெலோஷிப்பா, ஸோ அதை டிசைட் பண்றது ரொம்ப முக்கியம். அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஃபேஸ் அவுட் ஆஃப் இது கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போற மாதிரி இருக்கும். பாண்டெல்லாம் எங்க அப்ளிகபிளோ அதை முடிச்சுட்டு அவங்க போற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட்ல இருந்து வெளியே வருது அது ஒரு பெரிய ஒரு தலைவலி. தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்ல இருக்கும்போது அது ஒரு நான்சென்ஸ் ஆகும். ஏன்னா அவங்களோட அந்த க்ரோத்தோட 2 இயர்ஸ் வந்து அது ஃபில்டர் பண்ணி வச்சு PHல போறது அது தனி கதை, நம்ம அங்க போக வேண்டாம். பட் தட் இஸ் ஆல்வேஸ் அங்க ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் வந்து இந்த மாதிரி சேர்த்து பிளான் பண்ணலாமா வேணாமான்றது தமிழ்நாடுல முடிச்சுட்டு வரவங்களுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும். பட் வாட் ஐ வில் சஜஸ்ட் இஸ் லைக் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இஃப் யூ ஆர் பேஷனேட் அபவுட் யுவர் ஸ்பெஷாலிட்டி, கோ ஃபார் இட் ஸ்பெஷாலிட்டி. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அதான் வந்து நான் எப்பவும் சொல்லுவேன். ஏன்னா 3 இயர்ஸ் முடிச்சு வரும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த பேஷன் இருக்கும். இஃப் யூ ஆர் கோயிங் இன்டு அ ஸ்பெஷாலிட்டி, சூஸ் யுவர் ஸ்பெஷாலிட்டி லைக் அ கம்பைல்டு ஸ்பெஷாலிட்டி. ஏதாவது ஒரு
ஸ்ட்ரக்சரோட சேர்த்துருக்கிற ஸ்பெஷாலிட்டியா இருக்கணும். விச் மீன்ஸ் வெறும் ஒரே ஒரு சிங்கிள் ஐஓஎல் ஸ்பெஷாலிட்டின்னு மட்டும் வரும் ஃபெலோஷிப்ஸ்ல. அதை விட பெட்டர் ஆப்ஷன் இஸ் லைக் கோ ஃபார் அண்டர் செக்மெண்ட் லைக் கார்னியா அண்ட் ரிஃப்ராக்டிவ் அண்ட் ஐஓஎலோட போறாங்க. யூ கெயின் யுவர் ஸ்கில் பிகாஸ் நீங்க ஒரு 1.5 to 2 years கொடுக்கும்போது கெயின் a skill which is more எஸ்டாப்ளிஷ்டுன்றது. தென் அகெயின் போஸ்ட் செக்மெண்ட்டுக்கு தனி ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கும். இதுல வந்து நீங்க எது என்டர் ஆனீங்கனாலும் ஃபெலோஷிப்ன்றது மினிமம் 1 yearலேருந்து மேக்ஸிமம் 5 years ஆர் 4 years வரைக்கும் உண்டு. ஏன்னா அந்த ரெட்டினா ரிலேட்டட் ஃபெலோஷிப்ஸ்லாம் உங்களுக்கு 3 years இருக்கும் இன்ஸ்டியூட்ஸ்லாம். அது அப்பதான் நம்ம வந்து போஸ்ட் செக்மெண்ட் ரெட்டினா ரிலேட்டட் சர்ஜரிஸ்ல தான் நம்ம ட்ரெயின்டா வர முடியும். இண்டிபெண்டன்சி வர்றதுக்கு 5 to 7 years. ஸோ அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. தென் த அதர் ஆப்ஷன் ஃபெலோஷிப்ஸ்க்கு இல்லாம அந்த மேஜர் ஆப்ஷன் மெனி ஆஃப் லைக் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வேணும், நான் வந்து ஏதோ ஒரு நிம்மதியா இருக்கணும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னும் போது there is always SRships open in every medical college because like கார்பரேட்ஸ் நிறைய பேர் ஆஃப்தல்ல இருக்கிறதுனால மெடிக்கல் காலேஜஸ் வந்து ரொம்ப லெஷர்லியா இருக்கும். யூ ஒன்ட் பி ஸ்ட்ரெஸ்ட், யூ கேன் லேர்ன் யுவர் சர்ஜிக்கல் ஸ்கில்ஸ். நல்ல டிபார்ட்மெண்ட் இருந்தாங்கன்னா they will definitely give you hands. அங்கேயே நீங்க வந்து ஒரு ட்ரெயின் ஆகி வரலாம். லேர்னிங் கர்வ் கொஞ்சம் அதிகமா இருக்கும், 2 yearsக்கு மேல இருக்கும். பட் அகெயின் யூ ஹாவ் அ வெரி காம் அண்ட் கம்போஸ்ட் லைஃப் ஸ்டைல். நீங்க எப்படி வேணாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை பண்ணிட்டு போகலாம். இந்த ஃபெலோஷிப்ல லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம்னு ஒரு விஷயம் இருக்குது. என்னோட ஜேர்னி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், அதுலேயே புரிஞ்சிடும். லைக் ஐ வென்ட் ஃபார் SRship. அதை முடிக்கும் போதே அது இன்பிட்வீனே ஐ வாஸ் டூயிங் SICS. அதுல கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி வந்த உடனே SICS கேட்ராக்ட் சர்ஜரி வந்த உடனே ஐ வென்ட் ஃபார் ஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன். அதுக்கு ஐ வென்ட் ஃபார் ஷார்ட் டேர்ம் தான். லைக் ஐ வென்ட் டு MM ஜோஷி அண்ட் ஐ வென்ட் டு ஸ்ரீ கிரண் காக்கிநாடா. ஸோ இங்கெல்லாம் போயிட்டு ஐ வாஸ் லைக் லேர்னிங் தேர். அதெல்லாம் ஷார்ட் டேர்ம்ஸ் தான். 1 month போனாலே யூ வில் கெட் லேர்ன். யூ கேன் யூ ஹேவ் டு பே. அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு பேமெண்ட் பண்ணிட்டு யூ ஹேவ் டு பே அண்ட் யூ ஹேவ் டு ஃபினிஷ் யுவர் ஃபெலோஷிப்ஸ். அங்கே பண்ணிட்டு வந்த உடனே உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். ஷார்ட் டேர்ம்ல இருக்கிற பெரிய ப்ராப்ளம் அதுதான். உங்க ஹேண்ட்ஸ் ஆன் வந்து நீங்க வந்து நல்லா கிடைக்கிற வந்து ஃபாலோ அப் உங்களுக்கு இருந்ததுன்னா ஒரு ஷார்ட் டேர்ம்ஸ்லாம் வந்து ஒரு எனர்ஜி பூஸ்டர்ஸ் மாதிரி யூ வில் ஸ்லோலி கேதர் இன் டு த ஃபீல்டு. அது லாங் டேர்ம் பண்ணவங்களும் சில நேரங்கள்ல லாஸ்டா ஒரு ஷார்ட் டேர்ம் எடுத்துட்டு இன்னும் புஷ் பண்றதெல்லாம் வரும். ஸோ அது வந்து ஒரு கர்வ் தான் அது. பட் ஆல்வேஸ் ஒரு ஸ்பெஷாலிட்டிக்கு ஓரியன்டா வேணும்னு ஒரு மனசுல பட்டுச்சுனாலே ஃபர்ஸ்ட் 2 years ஆஃப்டர் ஃபினிஷிங் த ஸ்பெஷாலிட்டி ஃபெலோஷிப் தான். அதுவும் லாங் டேர்ம் மட்டும்தான். இதை வந்து மனசுல பதிவு வச்சுட்டு போகணும். இல்லை SRshipக்கு அப்புறமா நான் பண்றேன் ஒரு 2 years நல்லா இருந்துட்டு நிம்மதியா இருந்துட்டு பண்றவங்களும் பண்ணலாம். இதெல்லாம் வந்து அல்டர்னேட்டிவ். இது எப்படி வேணாலும் போய்க்கலாம். SRship ஆர் ஃபெலோஷிப் ஆர் SRship எப்படி வேணாலும் பண்ணலாம். எவ்ரிபடி இஸ் டிமாண்டிங் ஃபெலோஷிப்ஸ். ஆப்தல்மாலஜிஸ்ட்னாலே ஏதோ ஒரு ஃபெலோஷிப் இருந்தாதான் யூ வில் பிகம் அ பெட்டர் எக்ஸ்போஸ்டு பர்சன். ஏன்னா இங்க வந்து ரொம்ப கட் த்ரோட் காம்படிஷன் இருக்கும் ஆப்தல்மாலஜில. பிகாஸ் ஆஃப் டூ மெனி DNB இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் டூ மெனி பிரைவேட் ப்ராக்டிசஸ், சோ மெனி கார்பரேட்ஸ் ஆர் தேர். பயங்கரமான ஒரு காம்படிஷன் இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் யுவர் ஸ்பெஷாலிட்டி, உங்க ஸ்பெஷாலிட்டியோட லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி க்ரோயிங் வெரி மச் ஃபாஸ்டர். இது இல்லாத ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்கணும் அப்படின்னா getting into public health services. அது ஆர் எனி கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ்ல யூ கெட்டிங் இன்டு யுவர் பப்ளிக் ஹெல்த் சர்வீஸ். பட் என்ன ப்ராப்ளம்னா ஆப்தல்மாலஜி இன் தமிழ்நாடு பர்சே தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம் மெயினா. இப்போ தமிழ்நாடுல அங்க இருந்து நீங்க பார்க்கும்போது கவர்மெண்ட் சர்வீஸ்ல ஆப்தல்மாலஜிக்கு அந்த ரோலே இல்லை இப்போ. ஏன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி சேச்சுரேட்டட். ஈவன் ஒரு பாண்டு போஸ்டிங் இருந்தாலுமே அது GHலயோ இல்லை PHCலயோ தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். இது ஆப்தல்மாலஜிக்கு மட்டும் கிடையாது. தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்தோட ஒரு அச்சீவ்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். So because like there are so many specialists are there, they have been saturated அங்கன்னு இருக்கிறதுனால நீங்க வெளியே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு மாடல் இருக்கு. இப்போ நான் பேசின இந்த 3 மாடல் இல்லாம 4வது மாடல் which is one of the very எப்படி சொல்றது, அது கொஞ்சம் கான்ட்ரவர்சியலா சில பேர் பார்ப்பாங்க. என்னன்னா மெயினா கார்பரேட்ஸ் கூடயே அஃபிலியேட் ஆகி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேடம் அகர்வாலோட இருக்காங்கன்னா அகர்வாலோட சென்னை பிரான்ச்ல யூ கெட் ட்ரெயின்டு. அந்த மாதிரி மேக்ஸிவிஷன்லையும் ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். which means you have to be ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. நீங்கள் 6 months to 1 year அவங்களுக்கு நல்லா ஜென்ரேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்கில்லை வச்சு நீங்கள் வாட் எவர் யூ டூ தென் யூ கெட் ட்ரெயின்ட் இன் டு சம் ஸ்பெஷாலிட்டி அவங்க கூட பண்ணலாம். அந்த ஃபெலோஷிப்க்கு ஈவன் இந்த மாதிரி கார்பரேட் மாடல்ஸுமே ஃபெலோஷிப் உண்டு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் ஃபெலோஷிப் உண்டு. அரவிந்த் மாதிரி இன்ஸ்டியூட்ஸ்லேயும் ஃபெலோஷிப் உண்டு. there are so many institutes for ophthalmology throughout the country. என்னோட ஒரு சஜஷன், இந்த 4 பாத்வேல எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். பட் do not restrict to yourself as medical ophthalmology. அந்த மாதிரி வந்து இனிஷியல் 2 years ஆர் 3 yearsல இருந்துட்டா மெடிக்கல் ஆப்தல்மாலஜி பக்கமே வந்து there are so many people சூப்பர் சேச்சுரேட்டட் ஆயிடும். யூ ஆர் நாட் ப்ராக்டிசிங் சர்ஜிக்கலி ஆர் நாட் ட்ரைனிங் யுவர் செல்ஃப். அது இட் இஸ் அப்ளிகபிள் டு எனி ஸ்பெஷாலிட்டி. இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஆப்தல். எல்லா ஸ்பெஷாலிட்டிலையும் யாரெல்லாம் வந்து லேர்னிங்க்கு வந்து சூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வரும். இட்ஸ் அ வெரி ஸ்டீப் ஒன். லைக் எவ்ரிபடி நோஸ் தட். there are other options also. there are 6 months கூட ஃபெலோஷிப்ஸ் உண்டு. மெடிக்கல் ரெட்டினா, மெடிக்கல் கிளாக்கோமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 6 months to 1 year கூட லேர்ன் பண்ணலாம்.
பெஸ்ட் ஆப்ஷன் வந்து லாங் டேர்ம் ஃபெலோஷிப் ஃபாலோடு பை SRCP இன்ஸ்டியூட் லைக் இன்ஸ்டியூட் ஜிப்மர் ஆர் பிஜிஏ ஆர் எய்ம்ஸ். தமிழ்நாடை விட்டு வெளியே போற ஒரு தமிழ்நாட்டிலேருந்து டெவலப் ஆகிற ஆப்தல்மாலஜி பயங்கரமா ட்ரெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தேன் இன் தமிழ்நாடு செட்டப். இது ஒரு விஷயம் வந்து நான் கத்துக்கிட்டது. ஏன்னா ஈவன் யூ டேக் எனி இன்ஸ்டியூட் லைக் அரவிந்தா, சங்கர நேத்ராலயா, இவங்கெல்லாம் வந்து பெரிய அரவிந்த் வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு, நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு. லேர்னிங் கர்வ் ரொம்ப நாள் இருக்கும், 2 to 3 years கிட்ட லேர்னிங் கர்வ் இருக்கும். பட் யூ வில் பி ஃபுல் ஃபிளெஜ்டு பர்சனா, யூ வில் டெவலப் அண்ட் கம். நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குங்க. பட் ஆப்தல்மாலஜி எல்லாரும் நினைக்கிற மாதிரி ரொம்ப லெஷர்லியான ஒரு ஸ்பெஷாலிட்டி நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இந்த 7 years மேண்டேட்டரியா கொடுக்குற ஸ்பெஷாலிட்டில ஆப்தல்மாலஜி ஃபர்ஸ்ட் வரும். பாக்கி ஸ்பெஷாலிட்டியில கூட கொஞ்சம் டைம் கொடுக்கறது வந்து மாறுபடலாம். ஏன்னா DMMCH வந்து நிறைய அவைலபிள் இருக்கிறதுனால they will become a consultant after entering into the DM and MCH. அந்த விஷயம் வந்து இங்க ஃபெலோஷிப்ஸ்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா அண்டர் பெய்டு, அண்டர் கம்ப்ளீட்லி 30,000 25,000 பேயே இல்லாத வேலை பார்க்குறவங்க. ஏன்னா நாட் ஈவன் கிராசிங் 70,000 தான் ஃபெலோஷிப்போட ரியாலிட்டி. ஒரு MS கிராஜுவேட் வெளியே வந்துட்டு திரும்ப மறுபடியும் 30,000 வேலைக்கு போற ஒரு கொடுமை தான் வந்து இருக்கும். அதனாலதான் ஐ ஃபெல்ட் லைக் தேர் ஷுட் பி மோர் DM and மோர் MCH ஷுட் பி தேர் வித் ஆப்தல்மாலஜி as a ஸ்பெஷாலிட்டி. அது இன்னும் கொண்டு வரல. MCH வந்து ரெஸ்ட்ரிக்டட் டு ரெட்டினா அண்ட் PGI சண்டிகர், எய்ம்ஸ் அங்க மட்டும்தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் சீட் தான். மொத்தமாவே ஒரு 10-20 சீட் கூட இல்லை as far as I know. ஸோ அதனால இது ஒரு விஷயமா வந்து அது ஃபெலோஷிப்ஸ் வந்து ஒரு வெரி ஃப்ராங்கா சொல்லணும்னா நிறைய இடங்கள்ல சீப் லேபரா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து யூட்டிலைஸ் யூ மோர் தேன் ட்ரைனிங் யூ. ஸோ ஈவன் ஃபெலோஷிப்பே 2 years முடிச்சதுக்கு அப்புறமுமே ஒழுங்கா இன்னும் ட்ரெயின் ஆகாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஐ வாண்ட் டு ரெட்டினா, பட் அகைன் எனக்கு ஐ ஹாவ் அனதர் பேஷன். எனக்கு ஐ வாண்ட் டு ட்ரெயின் தட்ன்றதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு அ லாங் டேர்ம் ஃபெலோஷிப். ஸோ பேசிக்கலி ஐம் டூயிங் திஸ் ஃபைனான்ஷியல் திங்ஸ் அண்ட் ஐம் சர்டிஃபைடு அட்வைசர், ஃபைனான்ஷியல் அட்வைசர். ஸோ அதுக்காக ஐ வாஸ் ட்ராவலிங். ஸோ அதனால இதனால ஐ கான்ட் கெட் இன்டு அ ஃபுல் டேர்ம் ஃபெலோஷிப். ஸோ இதெல்லாம் கற்றுக்கிட்டு யூ கேன் ஆல்வேஸ் லேர்ன். இஃப் யூ வாண்ட் டு பி அ ரிஃப்ராக்டிவ் சர்ஜன், you can give 2-3 years and you can learn nicely. In a corporate, நான் சொல்றது working model, you can get paid nicely, also you can learn slowly. அது எப்படின்னா அது ROI தான், return on investment மாதிரி தான். You have to do something for them, they will do something for you. நல்ல நெகோசியேஷனோட இருக்கணும், அப்பதான் you can leverage them. இதெல்லாம் மாடல்ஸ் அவைலபிள். ஆஃப்டர் MS வந்து இதெல்லாம் மாடல் அவைலபிள். அதான் நான் சொன்ன மாதிரி இந்த கெட்டிங் இன்டு ட்ராப் இன்டு பாண்டு ஆர் ஆல்வேஸ் பீன் தேர். இந்த ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்லாம் எல்லாமே இருக்கும் போஸ்ட் இதில் தான். அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி இது விமன் லெட், விமன் நிறைய பேர் பண்ற ஒரு ரொம்ப விரும்பி பண்றது. அது அவங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்காக தான் பண்றாங்க. ஹைலி ரிவார்டிங், அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. பட் என்னன்னா பிகாஸ் ஆஃப் த காம்படிஷன் இருக்குல்ல, யூ ஹேவ் டு பி காம்படிட்டிவ் ஆன் யுவர் சர்ஜிக்கல் ஸ்கில். இல்லைனா யூ வில் பி ஈஸிலி ரீப்ளேஸ்ட் இன் த நெக்ஸ்ட் 5 years. ஏன்னா MBBS லெவல்ல ஆப்தல்மாலஜிஸ்டும் நிறைய இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்கில் செட் வந்து இங்கே எக்ஸ்ட்ரீம்லி ஹைலி வேல்யூடு. ஆப்தல்மாலஜியில் சர்ஜிக்கல் ஸ்கில் செட் வந்து தூக்கமே டிஸ்டர்ப் ஆகாமல் யூ கேன் கெட் பெய்ட் நைஸ்லி. அதெல்லாம் எலைட் செக்ஷனும் ஆப்தல்மாலஜியில் இருக்கும். ஸ்ட்ரகிளிங் பீப்புளும் ஆப்தல்மாலஜியில் வரலாம், இன் ஃபியூச்சரில் வரலாம். இப்போ கூட கம்மி தான், பட் ஃபியூச்சரில் வரலாம். அதை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா யூ ஹேவ் டு கோ. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஆப்டமிஸ்டிக் அபவுட் ஆப்தல்மாலஜி தான். அது நான் முடிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சது. அது பி வைல்டர்மெண்ட்ன்ற வார்த்தை தான் நான் கற்றுக்கிட்டேன் பிகாஸ் ஆஃப் தட். அந்த வார்த்தையில யூஸ் பண்ணி ஆப்தல்மாலஜியை பார்த்தா இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஃபீல்டு. ஏகப்பட்ட கார்பரேட்ஸ் இருக்கு. யூ கேன் வாக் இன் இன்டு யுவர் ஹோம் டவுன் அண்ட் யூ கேன் சூஸ் அ கார்பரேட். அந்த மாதிரி தான் இருக்கும். கார்பரேட்டுக்கிட்டே வேலை பார்க்கணுமா அப்படின்னா இருக்கும், அப்படி கிடையாது. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு, யூ கேன் சூஸ் கவர்மெண்ட். இது எல்லாமே வந்து இட் இஸ் ஆல்வேஸ் பீன் தேர். தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க பப்ளிக் ஹெல்த் கவர்மெண்ட் சேச்சுரேட்டட். தமிழ்நாடு, பாண்டிச்சேரியில, பக்கேரி, எவ்ரி பிளேஸ் யூ கேன் வாக் இன் இன்டு யுவர் திஸ் திங். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஒரு ஓபி பில்ட் பண்றது, பிரைவேட் ப்ராக்டிஸ் பில்ட் பண்றது, இது வந்து ஒரு தனி டிஸ்கஷன். ஷூர் சார், தேங்க்யூ அண்ட் ஐ ரியலி அட்மையர் யுவர் கிளாரிட்டி. நல்ல ஒரு கிளாரிட்டியோட இருக்கீங்க. அண்ட் ரிகார்டிங் இந்த கவர்மெண்ட் பப்ளிக் ஹெல்த் செட்டப் பார்த்தீங்கன்னா, நான் கொல்லிமலையில் ஒர்க் பண்ணேன். அங்கேயுமே பார்த்தீங்கன்னா தி ஆஃப்தல் செட்டப் வில் பி அமேசிங். எல்லாமே இருக்கும் அவங்ககிட்டயே, எல்லாமே எக்யூப்மெண்ட் ஆகட்டும், எல்லாமே இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ ஃபெலோஷிப்ஸ் ஆர் பிகமிங் மேண்டேட்ரி. ஒரு பஞ்ச் லைனா சொல்லணும்னா உங்களோடதுல அதுதான். அண்ட் மேம், உங்ககிட்ட திவ்யா மேம், வாட் இஸ் தி கரண்ட் ட்ரெண்ட்? எப்படி இருக்கு? நம்ம ஒரு ஓன் ப்ராக்டிஸ் வைக்கணும்னா லைக் இஸ் இட் ரியலி எக்ஸ்பென்சிவ் பிளே? இந்த Tier 2 Tier 3 சிட்டிஸ், அந்த ஊர் பக்கம்லாம் போனோம்னா எப்படி இருக்கும்? சார் சொல்றதை விட இன்னொரு உலகம் இருக்கு ஆப்தல்மாலஜிக்கு, அந்த மாதிரி ஏதாவது?
ஸோ எக்ஸாக்ட்லி சார். நம்ம ஆஃப்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரீசன்ஸாக தான் நம்ம வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்க்குறோம். லைக் நம்ம வந்து பிஜி எடுக்க போகிறோம் அந்த டைம்ல இருந்தப்போ ஃபியூ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் இருந்தது. ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. லைக் இட் இஸ் வெரி காம்படிட்டிவ் தட் எவ்ரி கார்பரேட் இஸ் லைக் வாண்டட் டு ஸ்நாட்ச் தி பாப்புலேஷன். ஏன்னா ஆஃப்டர்ல எப்படி பார்த்தாலும் 50 years above எவ்ரி ஒன் இஸ் கோயிங் டு நீட் அ ஸ்பெக்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் இன் அவங்க எல்லாருக்குமே கேட்ராக்ட் டெவலப் ஆக போகுது. ஸோ கண்டிப்பா அதுக்கு போக தான் போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதை எப்படி நம்ம பக்கம் இழுக்கலான்றது தான் இன்னைக்கு வந்து கார்பரேட் வச்சுட்டு தே ஆர் அட்வர்டைசிங். ஸோ அவங்களோட அந்த பிசினஸ் டீலுக்கு நம்ம ஒரு கருவி மாதிரி தான் இருப்போம் கார்பரேட்ல. ஸோ நம்ம ஒரு ஓன் செட்டப் வைக்க போறோம்னா அவங்க கூட எல்லாம் நான் கொஞ்சம் கம்பீட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் செகண்ட் திங், நான் ஆஃப்டல் முன்னாடி சொன்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் தான். ஸோ எவ்ரி எக்யூப்மெண்ட் இஸ் காஸ்ட் ஒரு 1 lakh கிட்ட வச்சு வரும் எக்யூப்மெண்ட். அண்ட் செகண்ட் திங், ஆஃப்டல் செட்டப்னு பாக்குறப்போ ரிஃப்ராக்ஷன்ற ஒரு ரூம் செட்டப் வந்து அதுக்குன்னு ஒரு மேண்டேட்டரி இருக்கு. இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும் அந்த ரூமுக்கு, இவ்வளவு மிரர் இருக்கணும், இந்த ஒரு செட் இருக்கணும் அப்படின்னு ஒரு செட்டப் இருக்கு. அண்ட் ஆஃப்டல் வந்து டார்க் ரூம் ப்ரொசீஜர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ நீங்க செட்டப் வைக்க போறீங்கன்னா நிறைய இன்னைக்கு வந்து லைக் இண்டிவிஜுவல் ஆர்கிடெக்ட் செட்டப்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து ப்ராப்பரா நமக்கு இருக்கிற ஒரு ஸ்மால் ஸ்பேஸ்லயே நமக்கு வந்து ஆஃப்டால்கான ரெக்ரூட்மெண்ட்டை வச்சு பண்ணி கொடுத்துருவாங்க. பட் என்னன்னா அவங்க கிட்ட இந்த ஸ்பேஸ்ல நம்ம இவ்வளவு பண்ண போறோம்ன்ற அந்த ஒரு மணியை தாண்டி நம்ம வாங்க போற எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸோட மெயின்டெனன்ஸ் அது ஒரு தனி காஸ்ட் ஆகும் நமக்கு. ஸோ நம்ம யூஸ்வலி ஆஃப்டல் வந்து ஒருத்தவங்க வெல் டு டூவா இருக்காங்க, இல்லைன்னா உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு அவங்க பார்ட்னர்ஸும் நல்லா ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா அவங்க அட்லீஸ்ட் இனிஷியலா பேசிக்கான ஒரு 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுட்டு கூட அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ராக்டிஸை. அண்ட் செகண்ட் திங், ஒரு அந்த இடத்துல ஒரு லிமிட்டிங் ஃபேக்டர் என்ன இருக்கும்னா ரிஃப்ராக்ஷன். சொன்ன மாதிரி வந்து ஆஃப்டர்ல வந்து ரிஃப்ராக்ஷன் தான் மெயின். ஸோ அந்த ரிஃப்ராக்ஷன்ல நம்ம படிக்கிறப்போ நான் சொன்னப்போ அந்த 2 இயர்ஸ்ல நம்ம கத்துக்கிறது தான் அது மெயினா. ஸோ அந்த 2 இயர்ஸ்ல நீங்க அந்த ரிஃப்ராக்ஷன், அது ஒரு போட்டி இருக்கும். ரிஃப்ராக்ஷன்ல ஒரு பக்கம் நம்ம கத்துக்கணும், சர்ஜிக்கல்ல ஒரு பக்கமும் நம்ம குட்டா இருக்கணும். ஸோ எதர் ஒண்ணுல தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்ல போத்லயுமே குட்டா வராங்கன்னா அவங்க கண்டிப்பா வைக்கிறது வந்து ஓகே. நிறைய பேர் என்னன்னா சர்ஜிக்கல்ல கொஞ்சம் வீக்கா இருந்தாங்கன்னா அவங்க ஓரளவுக்கு ரிஃப்ராக்ஷன் அண்ட் இந்த மாதிரி பேஷண்ட்டை பேசுறது அந்த ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா டெவலப் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தாராளமா வந்து ஒரு ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு கொண்டு வரலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போடுற இடமும் இருக்கு. நம்ம சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கார்பரேட்டே வந்து பயங்கரமா போட்டியில இருப்பாங்க. ஸோ சிட்டிஸ்ல நம்ம அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்போ கொஞ்சம் அது நமக்கு அவுட்கம் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அவங்க வந்து அப்போ சிட்டிஸை தாண்டி அவுட்ஸ்கர்ட்ஸ்ல அந்த மாதிரி கொஞ்சம் அவங்க வைக்கலாம். வச்சாங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு வரும். அண்ட் ரிஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க வெல் அண்ட் குட்டா இருக்காங்கன்னா அவங்க இன்னொருத்தவங்களை ரிலே பண்ணணும்ன்ற ஒரு அவசியம் கிடையாது. ஒரு ரிஃப்ராக்ஷனிஸ்டோ ஆப்டோமெட்ரிஸ்டோ ஒரு சர்டன் அமௌண்ட் அவங்க கேட்கிற டிமாண்டிங் அமௌண்ட்டை கொடுத்து வைக்கணும்ன்ற ஒரு இது கிடையாது. அந்த ஒரு அமௌண்ட்டையும் கட் பண்ணி இவங்களே அதையும் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கும். இல்ல அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஆப்டோமெட்ரிஸ்டோ ஒரு ரிஃப்ராக்ஷனிஸ்டோ நம்ம டிபெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அவங்களும் எவ்வளவு வந்து நமக்கு நல்ல ரிலேபிளா நல்ல ஒரு குவாலிஃபைட் ஸ்கில்டா இருக்காங்கன்றத பொறுத்து தான் நமக்கு வந்து வெளியே வந்து நேம் கெயின் ஆகும். ஏன்னா மெயினா ஸ்பெக்ஸ் போட்ட உடனே கிளாரிட்டி இருந்தாதான் நான் அவங்க போய் 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. சப்போஸ் நம்ம பாக்குறதுல ஒரு மிஸ்டேக் ஆகுது, இல்ல நம்மளே ஒரு பர்சன் ரிலே பண்ணிருக்கோம், அந்த பர்சன் மிஸ்டேக் பண்றாங்க இல்ல அதை ஹைட் பண்றாங்கன்னு தெரியாம நம்ம இருக்கோம், இக்னோரண்டா இருக்கோம்னா அகைன் அந்த ஒரு இடம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ் எடுத்த உடனே பண்ணலாம் அப்படின்னா இந்த ரிஃப்ராக்ஷன்ல குவாலிட்டியா இருக்காங்க அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அண்ட் இனிஷியலா ஒரு எந்த ஒரு இதுவா இருந்தாலுமே செட்டப்பா இருந்தாலுமே நம்ம வச்சா ஒரு 1 இயர்ல வந்து ப்ராஃபிட் கிடைக்காது. 1 இயர்ல நம்ம வந்து பேலன்ஸ் தான் பண்ண பார்ப்போம். நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அட்லீஸ்ட் க்ளோஸ் டு த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம நெகட்டிவ்ல போகாம இருக்கிறதான் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி எனக்கு மைண்ட் செட் என்னால அதை ஓகே அக்செப்ட் பண்ணிக்க முடியும், அதுக்கெல்லாம் நான் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேன்னா தே கேன் கோ ஃபார் இண்டிவிஜுவல் செட்டப். இல்ல இனிஷியலா இப்ப நிறைய பேர் உள்ள வந்துட்டு எனக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும், என்னோட ஃபேமிலிக்கு என்னோட இன்கம் நீட் இருக்கு அப்படின்னா அப்போ வந்து தேர் ஆர் கார்பரேட்ஸ் அவைலபிள். அவங்க வந்து வெரி வெல் நமக்கு வந்து இது பண்றது. அண்ட் கார்பரேட்ஸை பொறுத்த வரைக்கும் உள்ள அவங்க ஹையர் பண்றப்போ கன்சல்டன்டா தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹையர் பண்ணுவாங்க. கன்சல்டன்ட்னா வி வில் சி ஒன்லி ஓபிடி கேசஸ், நமக்கு சர்ஜிக்கல் எக்ஸ்போஷர் வந்து 0வா தான் இருக்கும். ஸோ இந்த கன்சல்டன்ட் ரேஞ்ச்லயே நம்மளால அங்க வந்து நீடிச்சிருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா எந்த டைமுமே வந்து ஒரு கன்சல்டன்ட்டை கம்பேர் பண்றப்போ ஒரு சர்ஜன் இஸ் ஆன் ஹை டிமாண்ட். பிகாஸ் சர்ஜனால சர்ஜரியும் பண்ண முடியும், when we are taking leave நம்மள வந்து அவங்களால ரீப்ளேஸும் பண்ண முடியும். ஸோ ஒரு கன்சல்டன்டாவே லைஃபை ரன் பண்ண முடியுமானாலும் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். சார் சொன்ன மாதிரி இஃப் யூ ஆர் வாண்டட் டு பி கன்சல்டன்ட், எனக்கு சர்ஜிக்கல் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா மெடிக்கல் ஃபெலோஷிப்ஸ் இருக்கு.
அதுவுமே சார் சொன்ன மாதிரி நீங்க வந்து கார்பரேட்டை விட்டு வெளியே போய் தான் பண்ணணும்னு கிடையாது. இன்னைக்கு நிறைய கார்பரேட்ஸ் வந்து உள்ள இருக்கிறப்போ அவங்களே வந்து நமக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அவங்க கூட நம்ம ஒர்க் பண்றோம்னா ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் மாதிரி லைக் ஒரு இன்க்ரிமெண்ட் மாதிரி நமக்கு வந்து ஒரு 2 months ஆர் 1 month வந்து எங்களோட மெடிக்கல் ரெட்டினாவோ மெடிக்கல் கிளக்கோமாவோ நீங்க ட்ரெயின் ஆயிடுங்க. ஸோ அதுக்கு அடுத்து கிளக்கோமா கேசஸோ சம்திங் அந்த ஃபீல்டுல வரப்போ நீங்களே எங்களுக்கு வந்து அதோட ஸ்பெஷலிஸ்ட் கன்சல்டன்ட்டா இருந்து பார்த்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியும் நம்ம ட்ரெயின் ஆகலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல ரெப்யூட்டட் கார்பரேட்ல அவங்க ஜாயின் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா எஸ்ஆர்ஷிப்ஸ் மாதிரி போகலாம். எஸ்ஆர்ஷிப்ஸ்ல தே ஹாவ் அ குட் என்ன ஒரு குட் திங் இருக்கும்னா அகாடமிக்கலா எப்பவுமே ஒரு டச் இருக்கும். ஒரு கன்சல்டன்ட்னா கூட நம்ம வந்து லைக் கேஸ் டிஸ்போஸ் பண்ணிட்டு போறதோட முடிஞ்சிடும். பட் எஸ்ஆர்ஷிப்லாம் பண்றப்போ அகாடமிக் ஈவெண்ட்ஸ் கொஞ்சம் கண்டக்ட் பண்ற மாதிரி இருக்கும். செகண்ட் திங் அங்க இருக்கிறப்பவே வந்து சர்ஜரிஸ்க்கும் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்போஷரா இருக்கும். நம்ம டீச்சிங்லயுமே கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ கான்ஸ்டன்டா அந்த ஃபீல்டுல நம்ம கொஞ்சம் க்ரோ அப் ஆகிறதுக்கு வாட் இஸ் ஹேப்பனிங் வாட் ஆர் த அதர் திங்ஸ் கோயிங் அரௌண்ட்ன்ற ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு எஸ்ஆர்ஷிப் இஸ் வெரி குட். அதுவுமே நம்ம பண்ணலாம். பட் எஸ்ஆர்ஷிப் வென் கம்பேர்ட் டு கார்பரேட் அந்த பே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நமக்கு. அண்ட் டைமிங் அண்ட் அதர் திங்ஸ் வந்து அதுல கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். எஸ்ஆர்ஷிப்னா லைக் காலேஜ் டைமிங்ஸ் மாதிரி தே வில் பி ஸ்ட்ரிக்ட் ஆன் டைமிங்ஸ். வேற கார்பரேட்ன்றப்போ தே ஹாவ் ஷிஃப்ட் பேசிஸ்ல இருக்கும். அண்ட் ஒர்க்கிங் லைக் மதர்ஸா இருக்காங்க, நியூலி மேரிடா இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் ஆப்வியஸா தே நீட் சம் டைம்ன்றப்போ இந்த மாதிரி கார்பரேட்ல அந்த ஷிஃப்ட் பேசிஸ் டைமை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் எதுவா இருந்தாலும் சார் சொன்ன மாதிரி லைக் 3 years ஆஃப் பிஜின்றது வந்து அகைன் 3 years ஆஃப் இன்டர்ன்ஷிப் மாதிரி தான். அதுக்கு அடுத்து நம்ம ஏதாச்சும் ஒன்று நம்ம பண்ணணும். அட் வாட் டைம் வி ஆர் டூயிங் அப்படின்றது இட் இஸ் பேஸ்ட் ஆன் அவர் ப்ரிஃபரன்ஸ். ஒரு ரஷ்ல ரன் ஆயிட்டே இருக்கவங்க லைக் நிறைய பேர் அப்படியே ஒரு ஃப்ளோல ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐ ஹவ் சீன் மெனி ஆஃப் மை சீனியர்ஸ் அப்படி கண்டினியூஸா வந்து 2-3 ஃபெலோஷிப்லாம் பண்ணவங்க இருக்காங்க. ஐ யூஸ் டு திங்க் இவங்க இப்படி ஃபெலோஷிப்பே பண்ணிட்டு இருக்காங்களே வென் தே வில் கோ ஃபார் ப்ராக்டிஸ். பட் தே ஆர் வெரி மச் ஹாப்பி அபவுட் தட். எனக்கு இது லேர்ன் பண்றேன், இதுல நான் வந்து எக்ஸ்பர்டைஸ் ஆகுறேன்றது எனக்கு ரொம்ப ஹாப்பின்ட்டு அந்த மாதிரி போறவங்களும் இருக்காங்க. அண்ட் ஐ ஹவ் சீன் மை கொலீக் ஹூ ஹஸ் ஸ்டார்டட் ஹர் ஓன் பிஸ்னஸ். அவங்களே அவங்களோட ஒரு வில்லேஜ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஷீ இஸ் ஓகே போட்ட அமௌண்ட்டுக்கு ஷீ இஸ் ஏபிள் டு மேனேஜ். பட் சர்டன் டேஸ் வந்து கொஞ்சம் லோவா தான் இருக்கும். அண்ட் செகண்ட் திங் என்னன்னா நம்ம எவ்வளோ நாள் ஒரு பிளேஸ்ல ஸ்டே பண்றோன்றதும் இருக்கு. ஸோ அவங்க வந்து இட் இஸ் தேர் ரெசிடென்ட் பிளேஸ்ன்றதுனால ஷீ இஸ் வெரி வெல் லைக் இஃப் ஐ ஸ்டே திஸ் பிளேஸ் ஃபார் 3 years அட்லீஸ்ட் மை நேம் வில் பி ரெப்யூட்டட். அவங்க ஒரு சர்ஜன் கிடையாது பட் ஒரு நேம் ரெப்யூட்டடா இருக்கும், ஒரு ஆப்தல்மாலஜிஸ்ட் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு பிளேஸ்ல ஸ்டே பண்ண போறோம், நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியுதுன்னா அதை பண்ணலாம். இல்ல இன்கம் வேணும்னா கார்பரேட் போகலாம். இல்ல எனக்கு நிறைய லைஃப்ல டைம் இருக்கு, எனக்கு மேல படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஃபெலோஷிப்ஸ் போகலாம். ஃபெலோஷிப் சார் சொன்ன மாதிரி பே இஸ் வெரி மச் லெஸ் அண்ட் ஒர்க்கிங் ஹவர் இஸ் வெரி ஹை. லைக் 7 to 7 மார்னிங் சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் சன்செட் ஆனதுக்கு அப்புறம் தான் யூ வில் பி கெட்டிங் அவுட். ஸோ அதர் தென் ஃபெலோஷிப் டைம்ல அதை தாண்டி வேற எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து லாங் டேர்ம் ஃபெலோஷிப். ஷார்ட் டேர்ம் ஃபெலோஷிப் இஸ் அவைலபிள். ஷார்ட் டேர்மா நம்ம பண்ணி நமக்கு என்ன ஃபீல்ட்ல வேணுமோ அதை ட்ரை பண்ணிக்கலாம். பட் ஷார்ட் டேர்ம் வந்து அட் த காஸ்ட் லைக் இட் வில் பி கம்மிங் அரௌண்ட். நம்ம பிஜியோட ஹோல் லைக் கவர்மெண்ட்ல பிஜி பண்றதை விட அது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகவே இருக்கும். லைக் லேக்ஸ்ல கூட வரலாம் இது. ஸோ அந்த மாதிரி அஃபோர்டபுளா இருக்காங்கன்னா தே கேன் டூ ஷார்ட் டேர்ம். பட் ஷார்ட் டேர்ம் பண்றவங்க என்னன்னா அடுத்து திரும்ப அவங்க வரப்போற இடம் அவங்க பண்ண அந்த ஷார்ட் டேர்ம் அப்படியே அவங்களுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ற மாதிரி இருக்கிற பிளேஸா இருந்ததுன்னா ஓகே. லைக் இப்போ ஒரு ஷார்ட் டேர்மா ஒரு விஷயம் ஒரு சர்ஜிக்கல்ல போய் நான் ட்ரெயின் ஆயிட்டு அகைன் நான் வரப்போற ஒரு இடத்துல வந்து அந்த சர்ஜரியே பண்ண மாட்டேங்கிறாங்க, அகைன் என்ன அங்க கன்சல்டன்டா தான் யூஸ் பண்றாங்கன்னா அந்த ஒரு 1 month நம்ம ட்ரெயின் ஆன விஷயம் கொஞ்சம் லேக் ஆகும். ஸோ அதனால ஒரு ஷார்ட் டேர்ம் பண்ண போறவங்க போறதுக்கு முன்னாடி தே நீட் டு ஹாவ் அ கிளாரிட்டி. லைக் எங்க போறோம் என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஸோ பேசிக்கா ஆஃப்டல் முடிச்சதுக்கு அப்புறம் இன்கம்காக நம்ம டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவோம்னா கிடையவே கிடையாது. ஏன்னா ஆஃப்டல்ன்ற ஒரு விஷயத்துல என்னன்னா மத்த எந்த டிபார்ட்மெண்ட்டும் வந்து கை வைக்க முடியாது. ஒரு அப்டாமினல் பெயின்னா கூட ஒரு 4-5 பேர் வந்து லைக் தே கேன் கோ. பட் ஆஃப்டல் ஐன்னு வரப்போ எங்க போனாலும் ஆப்வியஸா நீங்க போய் ஒரு ஆப்தல்மாலஜிஸ்ட பாருங்கன்னு தான் ரெஃபர் பண்ண போறாங்க. ஸோ ஆஃப்தலுக்கான டிமாண்ட் எப்பவுமே இருக்கதான் செய்யும். ஸோ இன்கம் இஸ் அவைலபிள். பட் அந்த இன்கம்ல நம்ம சாட்டிஸ்ஃபை ஆக போறோமா இல்ல உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த கிரேவிங் இருக்கு நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுல நம்ம எக்ஸ்போஸ் ஆக போறோமான்றது வந்து இட்ஸ் அப் டு தெம். தேங்க்யூ மேம். கிட்டத்தட்ட எல்லா பாயிண்ட்ஸுமே டச் பண்ணிட்டீங்க. என்னென்ன கேட்கணும்னு ஐ மீன் நமக்கு எது கேட்கணும் டவுட்ஸ் இருக்குமோ அது எல்லாத்தையுமே டச் பண்ணிட்டீங்க. ரியலி ரியலி நைஸ் மேம். சார் இப்போ நாளைக்கு ஒருத்தவங்க ஜாயின் பண்ண போறாங்க, வாட் வில் பி யுவர் அட்வைஸ் ஆஸ் அ சீனியர் டு தெம்? எனக்கு நீங்க கேட்டீங்கன்னா ஆப்தல்மாலஜி வந்து பிடிச்சி சேர்றாங்களா பிடிக்காம சேர்றாங்களான்ற மாதிரி தான் வருவாங்க. 2 பேருக்குமே ஒரு வெரி வெரி சிம்பிள். யூ அக்செப்ட் ஆஸ் அ 5 year ஆர் ஈவன் யூ அக்செப்ட் ஆஸ் அ 7 year ஜேர்னி. இது வந்து எனக்கு புரியறதுக்கு 4 வருஷம் ஆச்சு. ஸோ இஃப் தே அக்செப்டட் இந்த ஃபர்ஸ்ட் டேனாலுமே வில் பி வெரி வெரி ஹாப்பி. வாட் எவர் ஜேர்னி தே ஆர் கோயிங், வாட் எவர் ஃபர்ஸ்ட் இயர், வாட் எவர் எவ்ரி திங். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆப்தல்மாலஜி செகண்ட் இயருக்கு அப்புறம் தான் ஆப்தல்மாலஜி ஓப்பனே ஆகும்.
அதான் ரியாலிட்டி. இதுக்கு முன்னாடி ஓப்பன் ஆயிருதுன்னு யார் நினைச்சாங்கனாலும் அது ரியல் ஆப்தல்மாலஜி கிடையாது. ஏன்னா ஆப்தல்மாலஜி இஸ் பேண்டோரா பாக்ஸ். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயமும் வந்து எக்கச்சக்கமா அதுல கிடைக்கும். ஸோ இது எனக்கு தெரில, மேபி எவ்ரிபடி இதெல்லாம் தெரிஞ்சு எல்லாருமே வந்துட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரில. இதே தான் வந்து அப்ளிகபிள் டு மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி as far as I know. எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க நான் பேசின வரைக்குமே. பட் தே டூ ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஃபுல் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எல்லாரும் கேதர் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு நான் தான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த ஆப்டிமிஸ்டிக் மைண்ட் செட்டும் பி வைண்டர்மெண்ட்டும் இருந்ததுனாலே, அந்த 7-year மைண்ட் செட் இருந்ததுனாலே தே வில் பி எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி இன் திஸ் ஸ்பெஷாலிட்டி. அதுதான் வந்து என்னோட மெயின் விஷயமே. அதை சொல்லணுன்றதுக்கு நான் எல்லாருக்குமே தாங்க சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டீங்க எல்லாருக்குமே அதான் சொல்லுவேன். ஆல் வென்எவர் யூ என்டர் இன் டு சம் ஸ்பேஸ் யூ ஹாவ் டு டெவலப் ஒன் திங்க் பிக். அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். லைக் நான் என்னோட இந்த மெடிக்கல் காலேஜில் கூட அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பசங்களுக்கு. என்னோட யங்கர் செல்ஃப்ல இருக்கிறவங்களுக்கு என்னென்ன தெரியணுன்றது. அதுக்கு நான் முதல்ல நீங்க யோசிக்கணும் கரெக்டா. தென் யூ ஹாவ் டு பிலீவ் தட் யூ கேன் டூ. அதான் திங்க் பிக்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம். தென் யூ ஹாவ் டு இன்னோவேட் சம்திங். ஏதாவது ஒரு விஷயத்துல யூ ஹாவ் டு பி ப்ராப்பர்லி இன்னோவேட்டிங். அது பிஜியில் என்ன மாதிரியானாலும் இருக்கலாம். எதர் ப்ரெசென்டிங் பேப்பர் ஆர் டூயிங் யுவர் சர்ஜிக்கல் ஸ்கில் ஆர் விசிட்டிங் சம் கைண்ட் ஆஃப் சென்டர்ஸ். அங்கே இருக்கிறதுலே ஏகப்பட்ட சென்டர்ஸ், கார்பரேட் அந்த மாதிரி சென்டர்ஸ் இருக்கும். ஒரே ஒரு ஸ்கில் மட்டும் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா அந்த க்ரோத் ரிலேட்டா இதான் திங்க் பிக்னா. முதல்ல யோசிக்கணும், பிலீவ் பண்ணணும், இன்னோவேட் பண்ணணும், தென் ஒன்லி க்ரோத் வில் ஹேப்பன். அதை தான் வந்து மெயினா எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு விஷயம் சார், என்ன சார் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவீங்கன்னா கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் பார்ட்டை மட்டும் இந்த ஒரு 2-3 வருஷத்துல ஒழுங்கா கத்துக்கிட்டு அதுக்கு தேவையான நாலேஜை மட்டும் கேதர் பண்ணிக்கிட்டாங்கனாலே சர்ஜிக்கல் ஸ்கில் வந்து டெஃபினட்டா ஃபெலோஷிப் எடுக்கிறவங்களுக்கு நடக்கும். எடுக்கலனாலுமே அதை கத்துக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குதுங்க இங்க. அதை அப்படிதான் போகணும், லாங் டேர்ம்ல தான் போகணும், எல்லாரும் சொல்ற வாதையில தான் போகணும் அப்படின்னு கிடையாது. ஆப்தல்மாலஜில நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸே பிடிச்சிப்பீங்க. கம்யூனிகேஷன் வந்து எல்லா லெவல்லையும் நடக்கணும். பேஷண்ட்டுக்கிட்டும் உங்களுக்கும் உள்ள கம்யூனிகேஷன், நீங்க ஒரு மென்டாரா சூஸ் பண்ற ஒருத்தரோட கம்யூனிகேஷன், இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கேட்கிற கார்பரேட் கிட்ட இருக்கிற கம்யூனிகேஷன், நீங்க எப்படி ஹவு வெல் யூ ஆர் நெகோஷியேட்டிங் இன் யுவர் லைஃப்ன்றதை கத்துக்கிறத மட்டும் ஆப்தல்மாலஜில 2-3 வருஷம் பண்ணாங்கன்னா போதும். பாசிவ் லேர்னிங் ஏகப்பட்டது நடந்துடும். இந்த ஸ்லிட் லேம்ப் எல்லாம் புரியலையே, ஐடிஓ வந்து இன்டைரக்ட் ஆப்தல்மோஸ்கோபி புரியலையே, 90D எல்லாம் பிடிக்கவே முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதனாலதான் சொன்னேன் செகண்ட் இயருக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறும்னு. ஏன்னா இன்ஃபேக்ட் சொல்ல போனா ரியாலிட்டியில வந்து ஒரு இன்ஸ்டியூட்ல அந்த ஸ்லிட் லேம்ப் ஒழுங்கா கையில கிடைக்கிறதுக்கே நிறைய பேருக்கு செகண்ட் இயர் ஆயிடும். இப்ப இதெல்லாம் பார்க்க போறவங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்லயே போனதுலேருந்தே இதெல்லாம் கிடைக்குது, இது மாதிரி கிடைச்சா தே ஆர் ஆல் வெரி லக்கி பீப்புள் டு என்டர் இன் டு அ நைஸ் ஸ்பெஷாலிட்டி. ஸோ இங்கே நான் சொன்ன மாதிரி ஜிப்மரில் பண்ணுறவங்களுக்கும் ஒழுங்காக கிடைக்காம இருக்கிறவங்க, எய்ம்ஸில் ஒழுங்காக கிடைக்காம இருக்கிறவங்க, ஆர்ஐஓவில் ஒழுங்காக கிடைக்காம இருக்கவங்க இருக்காங்க. ஒரு ஸ்மாலஸ்ட் சென்டர்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் வந்து எதுவும் கிடைக்காம இருக்கும், அப்படி இருக்காது. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பார்க்குறாங்களோ ஒரு 50 கேஸ்க்கு அவங்க ப்ராப்பராக பார்த்துட்டு அதான் நடக்கும். ஸோ அதை ஒரு ஆப்டிமிஸ்டிக் மைண்ட் செட்டோட ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ணாங்கனாலே தே லேர்ன் எவ்ரி திங் இன் தர் என்டையர் கரிக்குலம். முக்கியமானது நான் ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் இதை பற்றி போறதுக்கு பிகம் அ வெரி குட் சர்ஜன். நல்ல சர்ஜனா போயிட்டு இஃப் யூ ஸ்டார்ட் யுவர் ப்ராக்டிஸ், இஃப் யூ நர்ச்சர் யுவர் ப்ராக்டிஸ், அதுக்கப்புறமா ஸ்கேல் அப் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு போனோம். இது ஆப்தல்மாலஜி மட்டும் இல்லை, நான் கிட்டத்தட்ட வந்து டாக் டு எவ்ரிபடி நிறைய பேர்கிட்ட பேசுறப்போ வந்து சொல்ற எல்லாமே இதுதான். நீங்க வந்து தமிழ்நாடு மாதிரி ஒரு ஹைப்பர் காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட்ல நீங்க வரணும்னா யூ ஷுட் பி மோஸ்ட் ஸ்கில்ஃபுல், மோஸ்ட் கம்யூனிகேட்டட் பர்சன். அதை தாண்டி உங்களோட டெசிஷன் இன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்க ப்ராப்பரா கொண்டு போகணும். நிறைய ஓவராகவும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ரியல் எஸ்டேட் பார்ட்டு, தென் பார்ட், தென் பில்டிங் யுவர், நர்ச்சரிங் தர் டீம், இதெல்லாம் தாண்டி பேஷண்டோட இன்ஃப்ளோ. இதுக்கு காம்படிட் பண்றதுக்கு தான் எல்லா ஊர்லயும் இப்போ வந்து கார்பரேட் வந்து ஆல்மோஸ்ட் இருப்பாங்க. எல்லா ஊர்லயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கார்பரேட்டோட பெரிய சங்க் இருக்கும். தே ஒர்க் இன் செயின். ஏன் கார்பரேட் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம கம்பீட் பண்ணும்போது ரொம்ப இதா இருக்கணும்னா ரொம்ப சிம்பிள். they get money as a capital. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல், வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து they put money. ஃபார் எக்ஸாம்பிள் அகர்வால்ல வந்து 1300 crores மேல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. மேக்ஸ் விஷன்ல குவாட்ரியா கேபிட்டல், அகர்வால் வந்து டெமாசெக்ன்ற கம்பெனி, சிங்கப்பூர் பேஸ்ட் கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது when you want to start your OP practice, now create your crowd first. முதல்ல உங்களோட OP இன்ஃப்ளோவே ஒரு 30 to 40 கிட்ட வரணும். அந்த OP உட்கார்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு நல்ல சர்ஜனா இருந்தா பெட்டர். அதுக்கப்புறம் நீங்க இல்லைன்னா நீங்க வந்து ஒரு OP எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு ஒரு சர்ஜனோட தயவுல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே காலையில வந்தாங்கன்னா மத்தியானம் கிளம்பி போகணும், மத்தியானம் போறப்பயே 6-6 விஷனோட போகணும். வர்றவங்க ஹேண்ட் மூமெண்ட்ஸ்ல வந்தாலும் 6-6ல போகணும். இதான் ரியாலிட்டி ஆஃப் ஆப்தல்மாலஜி. ஸோ இப்படி இருக்கும்போது யூ ஹேவ் டு பில்ட் இட் வே தட் யூ பிகம் அ சர்ஜன் ஃபர்ஸ்ட்,
ப்ரியாரிட்டி அதுதான். அதை வந்து மைண்டுக்குள்ள உள்ள போய் உட்காந்துருச்சுனாலே நம்ம கம்யூனிகேட் பண்றதே நல்லா இருக்கும். அதுதான் எனக்கு பிரச்சனை. என்ன மாதிரி நிறைய பேருக்குள்ள ப்ராப்ளம், யூ ஆர் நாட் கம்யூனிகேட்டிங் யுவர் ஸ்பெஷாலிட்டி வித்தின் யுவர் செல்ஃப். அதை பண்ண ஆரம்பிச்சாலே பிகம் வெரி குட் இந்த எண்ட் ஆஃப் த ஜர்னி. நான் வந்து ஒரு யங்கர் செல்ஃபுக்கு சொல்ல வேண்டியது நம்பிக்கை இருக்கணும். அது நான் சொன்ன மாதிரி ஒரு சர்ஜனா ஆகணுன்ற நம்பிக்கை விடக்கூடாது. அந்த ட்ரைனிங்க்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்கு. ஒழுங்கா பேசி நிறைய ஒரு நெட்வொர்க்கிங் பண்ணாலே நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நான் நிறைய ஓப்பனா சொல்ல, there are so many things like வந்து ஒரு இப்படிதான் நீ போயாகணும்னு சொல்லி உன்னை புஷ் பண்றது ஆப்தல்மாலஜில ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அப்படிலாம் போவேனான்னு சொல்ற நிறைய பாதைகள் ஆப்தல்மாலஜில வேணாலும் ட்ரெயின் ஆகலாம். பட் யூ ஹாவ் டு பி டெடிகேட்டட் வித் ஸ்பெஷாலிட்டி சர்ஜிக்கல் ட்ரைனிங் ஃபார் 2 years. அப்பதான் யூ பிகம் அ சர்ஜன் மனசுல இருக்கும். Yeah, you've touched upon almost everything. மூணு பேருமே I feel ரொம்ப காம்ப்ரிஹென்சிவா இருந்துச்சு. அது போக நீங்க தான் சொல்லணும் மேம், உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்ற மாதிரி இருக்கா? What is yes ma'am. நியூவா ஒருத்தவங்க ஆஃப்டல் ஃபீல்ட் எடுக்க போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்டல் வந்து ஒரு 2 ஸ்பெஷாலிட்டின்ற மைண்ட் செட்டோட தயவு செஞ்சு வராதீங்க. ஜஸ்ட் வந்து அது புக் ஓப்பனிங் தான். அதுக்கப்புறம் தான் நீங்க அதுல எந்த பேஜ் படிக்க போறீங்க, அதுல எப்படி நம்ம போறோம்ன்ற ஐடியாவே கிடைக்க போகுது. அண்ட் செகண்ட் திங், ஆஃப்டல் எடுத்து முடிக்கிற டைம்ல டோன்ட் கெட் டிஸ்ஹார்டன். நான் 3 வருஷம் முடிச்சுட்டு எனக்கு பெருசா இதுல லேர்ன் பண்ணிட்டு, ஏன்னா ஒன்ஸ் அவுட் சைட் உங்க கார்பரேட் வேர்ல்டோ இல்ல ஒரு நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்டு டெர்ஷரி கேர் சென்டர், ஒரு என்ஜிஓ அசோசியேட்டட் சென்டர்ல இருந்து வரவங்களையோ பார்த்து அவங்க டிஸ்ஹார்டன் ஆகக்கூடாது. ஸோ சார் சொன்ன மாதிரி தே ஹாவ் டு ஆல்வேஸ் பிலீவ். நம்ம ஒரு ஆஃப்டல் முடிச்சுட்டு வந்திருக்கோம்னா பேசிக் ஸ்கில்ஸ், பேசிக் திங்ஸ் எல்லா இடத்துலயுமே அவைலபிள். அந்த 3 இயர்ஸ்ல அந்த பேசிக் திங்ஸ் அவங்க எக்யூப் பண்ணிட்டு வந்துட்டாலே போதும். அதுக்கப்புறம் அவங்க ஃபிளரிஷ் ஆயிக்கலாம். அண்ட் செகண்ட் திங், நம்மள வந்து இப்ப நிறைய பேர் சர்வீஸ் பிஜிஸ் வந்து எடுப்பாங்க. இப்ப சர்வீஸ் பிஜிஸ் எடுக்கிறாங்கன்னா முடிச்சுட்டு அவங்க அகைன் வரப்போ ஃபர்ஸ்ட் பிஹெச்சி தான் கிடைக்கும். ஓகே, இட்ஸ் ஓகே. பிஹெச்சில இருக்கிறப்போ தே ஹாவ் தி ஆப்ஷன். நிறைய கார்பரேட்ஸ் வந்து லைக் ஹாஃப் ஆஃப் த டேல வந்து அவங்கள விசிட்டிங் கன்சல்டன்ட்டா வச்சுக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க பிஹெச்சி எடுக்கிறீங்க அப்படின்னா எய்தர் அது உங்களோட ஓன் ரெசிடென்ட் ஏரியாவா இருக்குன்னா புட் சம் இன்புட் போட்டு உங்களோட ஒரு ஓன் ப்ராக்டிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி உங்களோட நேம் ஸ்டெபிலைஸ் பண்ண பாருங்க. ஆர்எல்ஸ் நீங்க ஒரு கார்பரேட் கூட போயிட்டு உங்களோட சப்ஜெக்டோட டச்சை விட்டு கொடுக்காம இருக்க பாருங்க. பிகாஸ் இது ஒரு வாலட்டைலான சப்ஜெக்ட். கொஞ்சம் டிவியேட் ஆனாலும் நம்மளோட டேர்ம்ஸ் அண்ட் எவ்ரி திங் வில் கோ. அதுக்கப்புறம் அது திரும்ப பிடிக்கிறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ சர்வீஸ் பேஜஸ் இருக்கீங்க இந்த மாதிரி யோசிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து அடுத்து நான் கொஞ்சம் இயர்ஸ்ல ஜிஹெச் போறீங்க அப்படின்னா நிறைய ஜிஹெச்ல இன்னைக்கு வந்து லைக் தே ஹாவ் மிஷின். நமக்கு வந்து சர்ஜிக்கல் மிஷின்ஸ் இருக்கு, மைக்ரோஸ்கோப்ஸ் இருக்கு, ஓடி செட்டப்ஸ் இருக்கு. பட் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றது தான் கொஸ்டின் மார்க். ஸோ நீங்க அங்க இருக்கிற குவாலிட்டியில உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஐ ஹாவ் சீன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தே ஆர் இன் ஜிஹெச் செட்டப் வேற அவங்களால வந்து அந்த சர்ஜரி ஓடி செட்டப்ல வந்து கேட்ராக்ட் பண்ண முடியாது. பட் ஆன்ட்ரியர் செக்மெண்ட் ஒரு மினிமல் ப்ரொசீஜர்ஸ் பண்ண முடியும்னா தே ஆர் டூயிங் தட். ஏன்னா அது ஸ்கில் போகக்கூடாதுன்ட்டு அதை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அந்த ஜிஹெச்ல வந்து அதனால ஒரு ஸ்கீமோ இன்கமோ ரெவன்யூ ஆகுதுன்னா உங்களுக்கான இது வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு லைக் குட் எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் செகண்ட் திங், நம்ம அந்த ஃபெலோஷிப்ன்றது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் தேர். அது எப்பவுமே அந்த இடத்துல தான் இருக்கு. அது எப்ப நீங்க வேணும்ன்றீங்கன்றது உங்களோட மைண்ட் செட் தான். ஸோ யூ ஹாவ் டு பி சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் எவர் லெவல் யூ ஆர். அது நீங்க அந்த பாயிண்ட்ல எப்பவுமே இருக்கணும். அண்ட் தேர்ட் திங் என்னன்னா, சிட்டி சைட்ல இருக்கிறவங்க ஒரு நல்ல என்னோட சர்ஜரி ஃப்ரெண்ட்ஸ் லைக் சர்வீஸ் இருக்கவங்க இப்ப நல்ல சர்ஜரி போய் ஒரு ஃபெலோஷிப் முடிச்சுட்டு வராங்க அப்படின்னா எனக்கு அதுக்கப்புறம் நான் திரும்பவும் என்ன ஜிஎஸ்ல கொடுக்குறாங்க, எனக்கு அங்க கிடைக்குமா அப்படின்னா டோன்ட் வெரி. நீங்க வந்து ஃபெலோஷிப் முடிச்சுட்டு வரீங்கன்னா தேர் ஆர் ஆப்ஷன்ஸ். கார்பரேட்ல வெறுமனே உங்களை வந்து சர்ஜனா வச்சுக்கிறவும் சான்சஸ் இருக்கு. இல்ல நீங்க ஒரு ஓன் செட்டப் வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு சில இடத்துல வந்து காமன் ஓடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அங்க எப்படின்னா லைக் நிறைய ஒரு 2-3 பிரைவேட் டாக்டர்ஸ் வந்து தே வில் ஜாயின் டுகெதர் அண்ட் எல்லா ஒரு இதுலயுமே வந்து ஓடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து காமனா ஒரு நல்ல ஒரு ஹைஜீனிக் ஓடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கான பேசிக் ரெண்ட் ஆர் பேசிக் கட்ஸ் மட்டும் நீங்க கொடுத்துட்டு உங்களோட கேசஸ் எடுத்துட்டு போய் நீங்களே சர்ஜரி பண்ணிக்கலாம். ஸோ சர்வீஸ்ல இருக்கிறதுனால என்னோட சர்ஜிக்கல் ஸ்கில்ஸ் ஹிண்டர் ஆகும்னா ஆகாது. அதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கு உங்களுக்கு. அண்ட் நம்ம அதுல எப்படி போறோம்ன்றது தான் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, ஐ திங்க் இட் வாஸ் வெரி காம்ப்ரிஹென்சிவ். நான் ஒரு பிஜி ஆஸ்பிரண்டா இருந்து இந்த வீடியோவை பார்த்துருந்தேன்னா ஐ வுட் ஹவ் பீன் ரியலி வெரி ஹாப்பி. நான் சும்மா சொல்றேன் லைக் எல்லா செஷனுக்கு அப்புறம் இப்படி சொல்றோம் அப்படிலாம் இல்லை. நான் உண்மையிலேயே ஐம் வெரி ஹானஸ்ட். ஏன்னா எவ்ரி திங் வாஸ் நியூ. ஐ திங்க் ப்ராபப்ளி ஆப்தல்மாலஜி ஆஸ் அ ஃபீல்டு நிறைய நமக்கு உங்களை தவிர எங்களுக்கு மற்றவங்களுக்கு யாருக்குமே ஐ மீன் சம்மன் ஹூஸ் கோயிங் டு ஜாயின்க்கு ஒரு பெரிய ஐடியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்தல்மாலஜி இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஸ்பெஷாலிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். மேபி நீங்க 3 வருஷம் எல்லாம் கடந்து போனனால உங்களுக்கு அப்படி தோணாது. பட் ஆஸ் பர் மீ லைக் நான் இட் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஸ்பெஷாலிட்டி.
யூ நீட் டு நோ தீஸ். நீங்க பேசினது எல்லாமே யூ நீட் டு நோ தீஸ் பிஃபோர் ஜம்பிங் இன். சொல்றத நீங்க எல்லாம் பேசுறது பார்த்தா யூ நீட் அ குட் மென்டர். நாட் ஜஸ்ட் at the beginning, throughout your journey you need a good mentor நினைக்கிறேன். Thank you all for your time.